ஓம் ஆப்யாயந்து மமாங்கானி வாக்ப்ராணச்சக்ஷுஸ்ரோத்ரமதோ பலமிந்திரியாணி ச சர்வாணி சர்வம் பிரம்ம உபனிஷதம் மாஹம் பிரம்ம நிராகுர்யாம் மா பிரம்ம நிராகரோத் அநிராகரணமஸ்த்வநிராகரணம் மே அஸ்து ததாத்மனி நிரதேய உபனிஷத்சு தர்மாஸ்தே மயி சந்து தே மயி சந்து. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. கேனோபனிஷத் ரெண்டாவது கண்டம் மூணாவது மந்திரம். யஸ்யாமதம் தஸ்ய மதம் மதம் யஸ்ய ந வேதஸஹ அவிஜ்ஞாதம் விஜானதாம் விஜ்ஞாதமவிஜானதாம் பிரதிபோத விதிதம் மதம் அமிர்தத்வம் ஹி விந்ததே ஆத்மனா விந்ததே வீரியம் வித்யயா விந்ததே மிருதம். உபனிஷத் குரு சிஷ்ய சம்வாத ரூபமாக ஆத்ம தத்துவத்தையும் அந்த ஆத்மா பிரம்மம் என்பதையும் உபதேசம் பண்ணியிருக்கிறது. ஆத்மாங்கிறத நாம் உணர்வுன்னு புரிஞ்சுட்டுருக்கோம். அறிவே வடிவானது, உணர்வே உருவானது. இந்த உருவானது வடிவானதெல்லாம் பாடம் சொல்லித்தரதுக்காக சொல்கிறோம். அதுக்குன்னு ஒன்றும் ஃபார்ம் கிடையாது, அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. அது உணர்வே, அறிவே. ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனஹா எல்லாமே உணர்வு தான், சைத்தன்யந்தான் காரணம், சைத்தன்யந்தான் பிரம்மன். இந்த சைத்தன்யத்துக்கு தான் பிரஜானம்னு பேர். இதை சொல்கிற விதமாக சொல்லி நம்ம மனசுக்கு சம்ஸ்காரம் நல்ல பக்குவம் இருக்கிற போது நன்றாக புரிகிறது. இதுக்கு விவேக வைராக்கியம் இருக்கணும், இல்லைன்னா புரியாது. விவேக வைராக்கியம், விவேக வைராக்கியத்துக்கு கர்மயோகம் அதெல்லாம் பண்ணியிருந்தால் தான் இதெல்லாம் புரியும். ஏன்னா ரொம்ப அகநோக்கு உடையவனுக்கு தான் இந்த உண்மை விளங்கும், புறநோக்கு உடையவனுக்கு இந்த உண்மை விளங்காது. ஆகவே இது அறியப்படு பொருளாகவே இல்லை. அறியப்படு பொருள்கள் அனைத்தையும் அறிகின்ற அறிவாக இருக்கிறது. உபச்சாரத்துக்காக அறிகின்றதுன்னு சொல்கிறோம். அறிவுங்கிறது புரிஞ்சதுக்கு பிறகு அறியப்படு பொருள் எதுவுமே இல்லைன்னு நீக்கிடும். இங்கே மித்யாத்வம் சொல்லலை, அதெல்லாம் சொல்கிறணும், புரிஞ்சுக்கணும். எப்போ என்ன உணர்வாக நான் புரிஞ்சுக்கிறேனோ அந்த சமயத்திலே நான் என்ன பண்ணுறேன், உணர்பவன், உணரப்படு பொருள் இவைகளையெல்லாம் நீக்கி விடுகிறேன். ஏன்னா உணர்பவனும் உணரப்படு பொருள்களும் அனித்தியம், மாறுவது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அறியப்படுவது ஜடமாக இருப்பது, பாஞ்ச பௌத்திகமாக இருப்பது, குணங்களாக இருப்பது, விகாரமாக இருப்பது, வந்து போவது. எனவே அதுக்கு நான் மதிப்பே தர்றதில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அது மாயத்தோற்ற பொருள்கள். என் உடல்லிருந்து, என் மனத்திலிருந்து, என் எண்ணத்திலிருந்து எல்லாம் மாயம், மித்யா. ஆனால் அதுக்கெல்லாம் சர்வசாட்சியாக இருக்கிற, சர்வசாட்சிங்கிறது ஞாபகம், உணர்பவனுக்கும் ஆதாரமாக இருக்கின்ற உணர்வு. அந்த உணர்வு உணர்பவனையும் உணர்வதாக தோன்றும் இல்லையா? உணர்பவனையும் உணர்வது உணர்வுன்னு சொல்லுவோம். அப்புறம் உணர்பவனையும் உணர்வதையும் உணர்வது எதுன்னு கேட்டால் அப்புறம் இன்னொன்று சொல்லிகிட்டே இருக்கணும். நெருப்பு எல்லாத்தையும் எரிக்கும்னா நெருப்பு எதை எரிக்கும்னு கேட்டுட்டே இருந்தால் முடியுமா? நெருப்பு எதனால் நெருப்பாக இருக்குதுன்னு கேட்டால் அது இன்னொரு நெருப்பையாக சொல்ல முடியும்? அதனால் அதோடு நிறுத்தணும். ஆக உணர்வு தான் அப்படின்னு முடிச்சுடுறோம். ஏன்னா அதுக்கு மேலே தேவையும் இல்லை. எப்போ அந்த உண்மை நம்மளால் விளங்கி கொள்ளப்படுறதோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுவரைக்கும் எனக்கு இருந்த அபிமானம், நான் உணர்பவன், இந்த படித்து உண்மையை புரிஞ்சுக்கிற வரைக்கும் தான் எனக்கு இண்டிவிஜுவாலிட்டி. இந்த உண்மையை புரிஞ்சின்ற க்ஷணத்திலேயே எனக்கு
யான் எனது எனும் செருக்கு அறுக்கப்படுகிறது. இதை நான் சுத்த சுத்தியோட ஸ்ரத்தா பக்தியோட இந்த சாஸ்திரத்தை படிக்கிற போது எனக்கு இந்த ஞானம் ஏற்படுறது. என்ன ஞானம்? அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானம் ஏற்படுறது. அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானம் விருத்தி ஞானம். அந்த விருத்தி ஞானம்னா எண்ணம் மனசில் ஏற்படுறது. அந்த எண்ணம் ஏற்பட்ட மாத்திரத்திலேயே என்ன ஆகிறதுனா அந்த எண்ணமும் உண்மையல்லங்கிற எண்ணமும் சேர்ந்தே வருது. கம்யூனிகேஷனுக்காக சொல்கிறோம், அடுத்தவனும் இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டோங்கிறதுக்காக சொல்கிறோம். அதனால் இதை சொல்லணுன்னோ நினைக்கணுன்னோ அவசியம் கிடையாது. ஒரே ஒரு இது இருக்கலாம், நிதித்தியாசனம்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த மனசில் ஆழமாக இந்த எண்ணம் பதியறதுக்காக நிதித்தியாசனம் இல்லை சமாதி என்ன வேணாலும் சொல்லலாம். அதெல்லாம் அப்புறம் நிதித்தியாசனமோ சமாதியோ முக்தியோ இண்டிவிஜுவலுக்கா பிரம்மனுக்கா? இந்த உண்மை புரிஞ்ச உடனே அகம் நித்திய முக்தாக, எனக்கு எதுக்கு முக்தி? இந்த உணர்பவனுக்கு தான் பந்தம் மோட்சத்தை பற்றின ப்ராப்ளம் எல்லாம். எப்போ இந்த உண்மையை நான் உணர்றேனோ அடுத்த க்ஷணமே எனக்கு மோட்சத்தை பற்றின சிந்தனையே போயிடுறது. இந்த உண்மையை புரிகிற வரைக்கும் எனக்கு மோட்சத்தை பற்றின சிந்தனை இருக்குது. இந்த உண்மையை புரிஞ்ச மாத்திரத்தில் எனக்கு மோட்சத்தை பற்றின சிந்தனை போயிடுறது. ஜீவ புத்தி இருக்கிற வரைக்கும் எனக்கு மீண்டும் சம்சாரம் வருமோங்கிற பயம் இருக்குது. ஜீவபுத்தி போன மாத்திரத்தில் எனக்கு சம்சாரம் வருங்கிற பயம் இல்லவே இல்லை. அது மாத்திரமில்லை, இன்னொரு முக்கியமான விஷயம், சாதாரணமாக புனர்ஜென்மாவுக்கு காரணம் கர்மா தான். சாஸ்திரம் திரும்ப திரும்ப சொல்லுகிறது, இந்த உண்மையை உணர்ந்த அடுத்த க்ஷணத்திலேயே கர்மங்கள் நாசமாகிறது. யதைதாம்சி சமித்தோக்னி பஸ்மசாத் குருதேர்ஜுன ஞானாக்னி சர்வகர்மாணி பஸ்மசாத் குருதே. ஆக இந்த ஞானம் வந்த மாத்திரத்திலேயே எனக்கு சஞ்சித ஆகாமி கர்மாக்கள் அழிந்து விடுகிறது. பிராரப்த கர்மத்துக்கும் நான் முக்கியத்துவம் கொடுக்கலை. ஆகையினால சஞ்சித ஆகாமி கர்மங்கள் அழியறதுனால எனக்கு ஜென்மா கிடையாதுங்கிறதும் கரெக்ட். மறுபடியும் இந்த தன்னுணர்வு தோன்றுமோ அப்படின்னு கேட்டால் தோன்றுவதற்கு வாய்ப்பு இல்லை. அதுக்காக அந்த தன்னுணர்வு மறுபடியும் வந்துடுமோ, நான் என்கிற தன் முனைப்பு வேறு. அது அடிக்கடி சொல்கிறேன் நான். தன்னுணர்வுன்னா என்ன அர்த்தம்? அது மறுபடியும் தோன்றி அது ரொம்ப பலப்பட்டுடுமோன்னு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் விவகாரத்தில் அதை வச்சுட்டுருப்போம், துவைத பக்தி அழகாக பண்ணுவோம், சாஸ்திரம் படிப்போம், எல்லா விவகாரமும் பண்ணிட்டுருப்போம். ஆனால் இந்த என்னது ஹார்ட் ஆஃப் ஹார்ட் ஆழமான மனசில் ஒரு எண்ணம் இருக்கும், எண்ணுபவனும் நான் அல்ல, ஜீவனும் நான் அல்லங்கிற அந்த எண்ணம் பலமாக இருக்கும். அந்த எண்ணம்தான் ஞான பலம். அது சம்சாரத்தை வருத்துடும். மறுபடியும் புனர்ஜென்மம் கிடையாது. ஆக அமிர்தா பவந்தின்னு முன்னாலேயும் படிச்சிருக்கோம். இந்த மந்திரம் என்ன சொல்கிறது? இப்போது கடைசியாக பார்த்தோம். அது ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாதுன்னு இப்படி அப்படி பல கோணத்தில் சொல்லியாச்சு. எந்த காரணத்தை கொண்டும் அறியப்படு பொருளாக உணர்வை உணரப்படு பொருளாக உணர முடியவே முடியாது. உணர்வில்லாமல் உணர்பவனோ உணரப்படுபவைகளோ இல்லை. எனக்கு இது பிடிச்சிருக்கு, அதனால் இந்த வேர்டையை நான் யூஸ் பண்ணுறேன். அல்ல, உணர்பவன் இல்லாமல், உணர்வு இல்லாமல், பிரம்மன் இல்லாமல் ஜீவன், பிரம்மன் இல்லாமல் ஜீவனோ ஜீவனுடைய சம்சாரமோ இல்லை. அதனால தான் அங்கே ஊர்த்வ மூலம் அதஷாக்கம் அஸ்வத்தம் பிராகுரவ்யம் சொன்னது. என்னதுனாலன்னா ஊர்த்வ மூலம்னா பிரம்மந்தான். சம்சாரத்துக்கு அதிஷ்டானம் என்னது? பிரம்மன் தானே. அப்போ பிரம்மனை புரிஞ்சதுக்கு பிறகு சம்சாரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அதெல்லவோ படிக்கிறோம் விழுந்து விழுந்து, அது தானே திரும்ப திரும்ப படிக்கிறோம். விழுந்து விழுந்துனா நமஸ்காரம் பண்ணின்னு அர்த்தம். அதுதானே படிக்கிறோம். அதனால் இந்த உண்மையை புரிந்து கொண்ட, பிரம்ம தத்துவத்தை புரிந்து கொண்ட மாத்திரத்தில் ஜீவனோ ஜீவனுடைய சம்சாரமோ இல்லவே இல்லை. தஸ்மின் திருஷ்டே பராவரே எல்லாம் போயிடுறது. அடுத்தது என்ன? பிரதிபோத விதித்தம் மதம். அது எப்படி தான்? அப்போனா நீங்கள் இப்படியே சொல்லிகிட்டு இருக்கீங்களே, ஏதாவது ஒரு க்ளூ கொடுங்களேன்னா, சரி ஒரு அதிகாரிக்காக சொல்கிறார். போதம் புரோதம் பிரதி விதித்தம். ஒவ்வொரு
உள்ளத்தில் இருக்கும் எண்ண வடிவமாகிய அறிவிலும் அந்த அறிவு மிளிர்கிறது. அந்த இது இல்லாமல் இது எதுவும் விளங்காது. விருத்தி ஞானத்தில் அந்த ஸ்வரூப ஞானம் விளங்குகிறதுங்கிறார். ஸ்வரூப ஞானம்னா என்னது சொல்லியிருக்கேன், சுத்த தூய உணர்வு. விருத்தினா என்ன, மனசு. மனசில் இருக்கிற விருத்தினா மனசு இல்லை, மனசில் இருக்கிற எண்ணங்கள். அந்த எண்ணங்களில் அந்த உணர்வு பிரதிபலிக்கிறது அப்படிங்கிறார். அதுக்கு சம்ஸ்கிருதத்தில் ரொம்ப டெக்னிக்கலாக சொன்னால் விருத்தி பிரதிபிம்ப சைத்தன்யம். விருத்தி பிரதிபிம்ப சைத்தன்யம் இல்லாமல் விருத்தி ஞானம் கிடையாது. ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸை வச்சு தான் ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். த்ரூ ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் வி அண்டர்ஸ்டாண்ட் ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ். நிழலை வைத்து நிஜத்தை புரிந்து கொள்கிறோம். நிஜமில்லாமல் நிழல் இருக்காது. எனவே நிழலை கொண்டு நிஜத்தை உணர்கிறோம். நிழலுணர்வின் வாயிலாக நிஜ உணர்வை உணர்கிறோம். இப்போ நான் எல்லாத்தையும் அறிஞ்சிக்கிறேன்னு சொல்கிறியே, இந்த அறிஞ்சிக்கிறேங்கிறது அறிவினால் வந்துட்டுருக்கப்பா. அந்த பேரறிவு தூய அறிவினால தான் அறிகிறேங்கிற ஒரு எண்ணமே உனக்கு வருகிறது. அப்போ அறிகிறேன் நீ சொல்லும் பொழுது அந்த அறிகிறேன் என்பதில் அந்த அறிவு இருக்கிறது அப்படி சொல்கிறது. அறிகிறேன் என்று சொல்லும் பொழுது நான் மரத்தை அறிகிறேன், செடியை அறிகிறேன், பூமியை அறிகிறேன், மனிதர்களை அறிகிறேன், தேவர்களை அறிகிறேன், கட்டடங்களை அறிகிறேன். எல்லாம் விருத்தி ஞானம் தான். எல்லாம் அறிகிறேன் அறிகிறேன் தான். ஒவ்வொரு அறிவிலும் அந்த பெயர்களும் வடிவங்களும் மாறுகின்றன, அந்த அறிவு மாறுவதில்லை. இப்போ விருக்ஷஞானம், கடஜானம், படஜானம், இப்படி சர்வத்திர ஞானம் வர்த்தது. எல்லாத்துலேயும் ஞானம் இருக்குது. அந்த ஞானத்தை என்ன சொல்கிறோன்னு சொன்னால், இந்த ஒரிஜினல், அதாவது ஸ்வரூப ஞானம் அந்த எண்ணத்தில் படுறது. பட்ட உடனே அது ஞானமாக இருக்குது. எத்தனையோ எண்ணம் வண்டி வண்டியாக உள்ளுக்குள்ளே இருக்குது. எல்லா எண்ணமும் ஒரே நேரத்திலே வருது. 1/1 தானே வருது. 1/1 ஸ்பீடாக போகிறதுங்கிறது வேறு விஷயம். ஒரு எண்ணத்தில் இருக்கும்போது அந்த எண்ணம் விட்டு போய் இன்னொன்று போயிடுறது, அது வேறு விஷயம். ஆனால் ஒரு எண்ணமும் அது இது பண்ணுறப்போ ஸ்லோவாக நீங்கள் யோசித்து பார்த்தா ஒன்று ஒன்றா இது பண்ணால் ஒரு அறிவிலும் அந்த அறிவு பேரறிவு இல்லாமல் சிற்றறிவோ வாலறிவோ இல்லை. வாலறிவுங்கிறது பகவான். அல்பஜனமும் இல்லை, சர்வஜனும் கிடையாது. சர்வஜனாகிய பகவானும் அல்பஜனாகிய ஜீவனும் என்ன அர்த்தம்னா எல்லாம் ஞானத்தை சார்ந்து தான் இருக்குது. பிரஜானத்தினால தான் சர்வஜன். பிரஜானமே சர்வஜனாகவும் அல்பஜனாகவும் மாயையால் காட்சி அளிக்கிறது. பேருணர்வே வாலறிவனாகவும் சிற்றறிவனாகவும் அறிவனாகவும் நான் போடுறேன், சிற்றறிவனாகவும் காட்சி அளிக்கிறது. சிற்றறிவன்னா ஜீவாத்மா. ஆகையினால ஜீவ ஈஸ்வரனுடைய உபாதியை நீக்கி கேவல சைத்தன்ய தரிசனம் அது முடியும். அது உண்மைதானே. இது மூலமாக தானே தெரிஞ்சு. இப்போ நம்ம படிக்கிறதே முதல்ல படிக்கிற போது நமக்கு தன்னுணர்வோடு தான் படிக்கிறோம். படிக்க போகிற போது தன்னுணர்வோடு தான் படிக்கிறோம். தன்னுணர்வு எப்படிப்பட்டதாக இருக்குது? இந்த தன்னுணர்வை தான் நம்ம ஜீவன்னு சொல்கிறோம். இந்த தன்னுணர்வு நிழல் உணர்வா நிஜ உணர்வான்னா ரெண்டும் கலந்தது தான். ஏன்னா நிஜ உணர்வு இல்லாமல் நிழல் உணர்வு இல்லை. ஆகவே தன்னுணர்வுங்கிற போது ரெண்டு இருக்குது. ஆனால் ஒன்று வியாபக சைத்தன்யம், சாமானிய சைத்தன்யம், ஒன்று விசேஷ சைத்தன்யம். ஒன்று அவ்யக்த சைத்தன்யம், இன்னொன்று வியக்த சைத்தன்யம். இப்படிலாம் சொல்லுவோம். அவ்யக்த சைத்தன்யம்னா என்ன அர்த்தம்? இந்திரியங்களுக்கெல்லாம் புலப்படாது சாமானிய சைத்தன்யம். நம்ம எல்லாருக்கும் இருக்கிற பொதுவான உணர்வு. ஒருத்தருக்கு இருக்கிற தன்னுணர்வு விசேஷ சைத்தன்யம். அதுதான் ஜீவாத்மா. ஸ்பெஷல் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸை ஸ்பெஷல்னு சொல்கிறோம். இந்திரியங்களுக்கும் மனதுக்கும் புலப்படாத சைத்தன்யம் சாமானிய சைத்தன்யம். இந்திரியங்களுக்கும் மனசுக்கும், ஏன்னா மனசில் வெளிப்படுறது இல்லையா, மனசுக்கு ஒரு
என்னது சென்ஷியன்ஸ் கிடைக்கிறது இல்லையா, அதைத்தான் விசேஷ சைத்தன்யம்ங்கிறோம். இது ரொம்ப முக்கியம். இப்போது 2 கையிலையும் இருக்கிற பிரகாசம் விசேஷ பிரகாசம், 2 கைக்கும் நடுப்புற இருக்கே இது சாமானிய பிரகாசம். புரியுறதா? விரலுக்கு நடுவில் இருக்கிறது சாமானிய பிரகாசம், விரலில் படுறது விசேஷ பிரகாசம். அப்படி புரிஞ்சுக்கணும். எல்லாம் நம்ம பாடிக்கு வெளியிலையும் பாடியை வியாபிச்சும் இருக்கக்கூடியது சாமானிய சைத்தன்யம். விசேஷ சைத்தன்யம்ங்கிறது பாடி சென்ஷியண்ட்டாக இருக்குது, மைண்டு சென்ஷியண்ட்டாக இருக்குது, உடம்பும் மனசும் உணர்வாக இருக்குது. நான் படிக்க போகிற போது தன்னுணர்வோடு தான் போகிறேன். இப்போ தன்னுணர்வோடு போகிற போது குரு எனக்கு எப்படி சொல்லியிருக்கிறார், இந்த தன்னுணர்வை நீக்கணும், தன் என்பதை நீக்கி உணர்வாக என்னை உணர வைக்கணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணுறாருன்னா, இந்த தன்னுணர்வில் அனைவருடைய தன்னுணர்விலும் இருக்கும் உணர்வை கவனி அப்படிங்கிறார். அனைவருடைய தன்னுணர்விலும் இருக்கும் உணர்வை கவனி. தன்னுணர்வுக்கு காரணமான தானல்லாத உணர்வை கவனி. அந்த சாமானிய சைத்தன்யத்தை கவனி, புரிஞ்சுக்கோ சொல்கிறார். அந்த சாமானிய சைத்தன்யம் நீயே. அந்த சாமானிய சைத்தன்யம் ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது. கவனின்னு சொன்னால் ஆப்ஜெக்டிஃபிகேஷன் வந்துடும் பழையபடியும். இதுதான் பெரிய ப்ராப்ளம். அதை சால்வ் பண்ணத்தான் உபனிஷத்து முயற்சி பண்ணி வெற்றியும் பெறுகிறது. அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. உத்தம அதிகாரி புரிஞ்சுன்னுடுறான். சரி சுவாமி புரிஞ்சு விட்டுடுங்கோங்கிறான். ஆனால் அவர் தான் என்ன பண்ணுறார், இதில் நீ உனக்கு புரிஞ்சிருக்கலாம், இன்னும் அவன்லாம் ஒரு மாதிரி இது இருக்கானே பார்க்குறதுக்கு அப்படிங்கிறார். உனக்கு புரிஞ்சுட்டா நமஸ்காரம் விட்டு நீ வேணால் போய்க்கோ அப்படிங்கிறார் சொல்லலாம். அதனால் சொல்கிறார், போதம் பிரதி விதித்தம். ஒவ்வொரு உணர்விலும் அந்த ஒவ்வொரு பொருளை பற்றி அறிவிலும், இந்த உணர்வு அறிவு 2 சொல்லையும் நான் திரும்ப திரும்ப மாற்றுறேன். ஏன்னா போதம்னு சொன்னால் இங்கே அறிவு, விருத்தி ஞானம். ஒவ்வொரு விருத்தியிலும் அந்த ஞான பிரகாசம் இருக்கிறது. உள்ளுக்குள்ளே இப்படியே ஒரு டார்ச் லைட்டை வச்சுட்டு உள்ளுக்குள்ளே இருட்டு ரூமுக்குள்ளே ஒரு சாமானை இப்படியே காமிச்சா இப்படி இருக்கும். ஒன்றுலையும் படுமோ இல்லையோ, அது உதாரணத்துக்காக சொல்கிறேன். அது மாதிரி இப்போ இங்கேயே நீங்கள் எல்லாம் பார்க்கணுன்னா இப்படி வரிசையாக அந்த ஸ்பீக்கரை பார்க்குறது, இந்த ஸ்பீக்கரை பார்க்குறது, இங்கே இவரை வியாசர், சங்கரர், இப்படி பார்க்குறோம். இது வியாசருடைய ரூபம், வியாசருடைய படம், அந்த ஞானம் ஏற்படுறது. அப்போ உணர்வு இருக்குது. கான்ஷியஸ்னஸ் ப்ளஸ் தாட் ப்ளஸ் ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் இன் தாட். அப்போ தான் நாலெட்ஜ். இப்போ நாலெட்ஜ் ஞானம்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, சைத்தன்யம் ப்ளஸ் விருத்தி ப்ளஸ் விருத்தி பிரதிபிம்ப சைத்தன்யம் இஸ் ஈக்குவல் டு ஞானம். புரியுறதா? மனுஷ்ய விருத்தி ப்ளஸ் சைத்தன்யம் ப்ளஸ் மனுஷ்ய விருத்தி ப்ளஸ் மனுஷ்ய விருத்தி பிரதிபிம்ப சைத்தன்யம் இஸ் ஈக்குவல் டு மனுஷ்ய ஞானம். இப்போ அதே மாதிரி பிரம்ம ஜானத்துக்கு எடுத்துங்கோ. சைத்தன்யம் ப்ளஸ் பிரம்மாகார விருத்தி ப்ளஸ் பிரதிபிம்ப சைத்தன்யம் இஸ் ஈக்குவல் டு பிரம்ம ஜானம் இல்லையா? ஆனால் பிரம்மன் யார்? நான் இப்படி வச்சுங்கோ. நான்னா என்ன? நான் சாப்பிட்ற நான் இல்லை. நான் இப்போ நான் சொல்கிற போது எந்த நான் சொல்கிறேன்? தூய உணர்வை சொல்கிறேன். நான் உள்ளம் அதாவது எண்ணங்களில் எண்ணங்களை பார்க்கின்ற, எண்ணங்களில் வெளிப்படுகின்ற நான். அதான் விசேஷ சைத்தன்யம்னு. அதுக்கு பேர் தான் அறிவுன்னு பேர், ஞானம். எனக்கு ஞானம் இருக்குதுன்னு சொல்கிற போது எனக்குங்கிறது எதை குறிக்கிறது? எனக்கு ஞானம் இருக்குது, எனக்கு ஞானம் இருக்குது. எனக்கு ஞானம் இல்லைங்கிற ஞானம் இருக்குது, எனக்கு ஞானம் இருக்குங்கிற ஞானம் இருக்குது. புரியுதா? எனக்கு இந்த பாஷையை பற்றி, எனக்கு ஜப்பான் பாஷையை பற்றின ஞானம் இல்லைங்கிற ஞானம் இருக்குது. எனக்கு தமிழ் பாஷையை பற்றின ஞானம் இருக்குங்கிற ஞானம் இருக்குது. ஞானம் இருக்குங்கிறது யாருக்கு இருக்குது? ஒருத்தருக்கு இருக்குது.
ஒரு XY ஒருத்தனுக்கு இருக்குது, ஞானம் இருக்குது. ஆனால் அந்த ஞானம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, அந்த ஞானத்தில் ஞானம்னு சொல்கிற போது எனக்கு ஞானம் இருக்குதுன்னு சொல்கிற போது ஞானத்துக்கு ஆப்ஜெக்ட் இருக்குது. என்ன ஆப்ஜெக்ட் இருக்குது? ஏதோ ஒன்று, புஸ்தக ஞானம். ஆக எனக்கு ஜப்பான் பாஷா பொதுவாக சொல்கிறேன், ஞானம் இருக்குதுன்னு சொல்கிற போது எனக்கு புஸ்தக ஞானம் இருக்குது, எனக்கு புஸ்தக ஞானம் இருக்குது. இந்த ஞானம் இருக்குதுன்னு சொல்லணும்னா எனக்கு என்னெல்லாம் வேணும்? ஞானம் இருக்குதுன்னு சொல்லணும்னா என்ன வேணும்னா எனக்கு மனசு வேணும், மனசில் எண்ணம் வேணும், அந்த எண்ணத்தில் அந்த உணர்வு பிரதிபலிக்கணும். அப்போ தான் அது ஞானமாக மாறும். அதனால் இப்படி என்ன சொல்கிறோம், இந்த மனசு எல்லா விஷயத்தையும் பார்க்குற போது சைத்தன்யம் ப்ளஸ் அந்தఃகரணம் ப்ளஸ் அந்தःகரண விற்பி, இப்படி கொஞ்சம் சேர்த்துட்டே போகிறேன் பாருங்கள். சைத்தன்யம் ப்ளஸ் அந்தःகரணம் ப்ளஸ் அந்தःகரண விற்பி ப்ளஸ் அந்தःகரண விற்பி பிரதிபிம்ப சைத்தன்யம் ஈஸ் ஈக்குவல் டு ஞானம். அது நீங்கள் என்ன வேணாலும் போட்டுங்க, அந்த விற்பிக்கு விஷயம். சரி, இப்போ பிரம்மஜானம்ங்கிறது எப்படி ஏற்படுறதுன்னா, மனசு யாரை எங்கே திரும்புறது? மனசு எது தெரிஞ்சுக்க ஆசைப்படுறதுன்னா மெய்ப்பொருளை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறது. அப்போ மனசு எதை நோக்கி திரும்புறதுன்னா மெய்ப்பொருளை நோக்கி திரும்புறது. மெய்ப்பொருளை நோக்கி திரும்புகிற போது, பிரம்மத்தை நோக்கி திரும்புகிற போது சைத்தன்யத்தையே திருப்புறது. இப்படி ஒரு வரிசை பேஸ்ட்டுக்காக வச்சுப்போம். சைத்தன்யம், மனசு, மனசில் இருக்கிற எண்ணங்கள், எண்ணத்தில் பிரதிபலிக்கிற சைத்தன்யம், அதனால் ஞானம் ஏற்படுறது சொல்லிட்டோம். இப்போ மனசு வெளியில் இருக்கிற விஷயங்கள் சரி, மனசையே பார்க்கணும்னால அதெல்லாம் தேவைப்படுறது. மனசுக்குள்ளே இருக்கிற உணர்ச்சிகளை பார்க்கணும்னா எனக்கு பொறாமையை பற்றிய அறிவு இருக்கிறது, எனக்கு அன்பை பற்றிய அறிவு இருக்கிறது. அன்புங்கிறது ஒரு உணர்ச்சி, பொறாமைங்கிறது ஒரு உணர்ச்சி, கோபங்கிறது ஒரு உணர்ச்சி. இந்த உணர்ச்சியை பற்றின அறிவு இருக்கிறதுங்கிற போது அந்த உணர்ச்சிங்கிறது என்ன, அந்த கோபம்னா என்னன்னு தெரிகிறது. கோபாக்கார விற்பி, அந்த விற்பி பிரதிபிம்ப சைதன்யம் இருக்குது. சரி, நான் என்ன பண்ணுறேன், ஒரிஜினல் சைதன்யத்தை நோக்கி திரும்புகிறேன். திரும்புகிற போது அங்கே என்ன ஞானம் இருக்கும்? எப்படி இருக்கும்? அங்கேயும் இருக்கும். அங்கேயும் சுத்த சைத்தன்யம். மனசுக்கு விஷயம் என்ன? சுத்த சைத்தன்யம். இதுதான் கைவல்ய நவனியத்தில் சொல்லியிருக்கு. விற்த்திக்கு விஷயமா இல்லையான்னு, விற்பி வியாப்தி பலவியாப்தின்னு சொல்லியிருக்கோம். அப்போ மனசு என்ன பண்ணுறதுன்னா, நேர ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன், நிஜமாக இப்படி இங்கெல்லாம் கிடையாது. என்னையே நோக்கி என் மனம் திரும்புகிறது. என்னையே நோக்கி என் மனம் திரும்புகிற பொழுது மனதில் என்னை பற்றிய எண்ணம் ஏற்படுகிறது. அந்த எண்ணத்தில் என்னுடைய நிழல் விழுகிறது. விழுந்து யாரை பற்றிய அறிவு ஏற்படுகிறது? என்னை பற்றிய அறிவு உள்ளத்தில் ஏற்படுகிறது. அந்த எண்ணத்தை எண்ணுபவன் யார்? நிழல் உணர்வு. நிழல் உணர்வுக்கு மூலமானது யார்? உணர்வு. அதுக்கு இன்னும் உதாரணம் சொன்னால் தான் புரியும். சூரியனை நோக்கி திருப்புறேன்னு சொன்னேன் இல்லையா, கண்ணாடியை. அதனால தான் அந்த பாட்டு மறக்கப்படாது. எரிகின்ற விளக்கால் கண்ணால் இருட்பொருள் காண வேண்டும். எரிகின்ற விளக்கால், விளக்குனாலையும் கண்ணுனாலையும் இருட்டில் இருக்கிற பொருளை பார்க்கணும். இது எக்ஸாம்பிள், நல்லா ஞாபகம் வச்சோம். எரிகின்ற விளக்கால், அணைஞ்சு போன விளக்கு இல்லைங்கிறார் அவர். விளக்க வச்சுன்னு, எரிகின்ற விளக்கால் கண்ணால் இருட்பொருள் காண வேண்டும். தெரிகின்ற பரிதி காண சென்றடில், சூரியனை பார்க்குறது கண் ஒன்றே போதும் இல்லையா? இங்கே விளக்கும் வேணும், கண்ணும் வேணும். சூரியனை பார்க்குறதுக்கு கண் ஒன்றே போதும். இது எக்ஸாம்பிள். விரிகின்ற ஜகத்தை காண விற்த்தியும் பலமும் வேண்டும். இந்த பிரபஞ்சத்தை பார்க்குறதுக்கு தாட்டும் வேணும், தாட்டில் ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸும் வேணுங்கிறார். விற்த்தியும் பலம், இதுக்கு பேர் பல சைத்தன்யம்னு பேர். சம்ஸ்கிருதத்தில் நிறைய சொற்கள் மாறும். பல சைத்தன்யம்னு சொன்னால் என்ன சொல்கிறது? பிரதிபிம்ப சைதன்யம். விரிகின்ற ஜகத்தை காண, எனக்கு வேறாக இருக்கிற பதார்த்தங்களெல்லாம் பார்க்குறதுக்கு தாட்டும் வேணும், தாட்டில் ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸும் வேணும்.
புரிகின்ற விருத்தி ஒன்றே போதும் மெய்ப்பொருள் காண்போர்க்கே. மெய்ப்பொருள் காண்போர்க்கு புரிகின்ற விருத்தி ஒன்றே போதும்னு கைவல்ய நவநீதத்தில் பாடல், அழகான ஒரு பாடல். அங்கே இங்கே என்னென்னா, சாஸ்திரம் படித்து குரு சொல்லிக் கொடுக்குறார். தத்துவமசி அப்படின்னு சொல்லிக் கொடுக்குற போது என் மனசில் என்ன விருத்தி ஏற்படுறதுன்னா, நான் ஜீவன் இல்லை பிரம்மன் அப்படிங்கிற ஞானம் ஏற்படுறது. அந்த ஞானம் மனசில் தான் ஏற்படுறது. அந்த மனசில் ஏற்படுற போது என்னோட நிழல் உணர்வு இருந்தாலும் அதுக்கு மகிமை இல்லை. ஏன்னா நானே அதை வியாபிக்கிறேன். இப்போ சூரியனை நோக்கி கண்ணாடியை திருப்பினோம்னா சூரியன் அதில் தெரிஞ்சாலும் அந்த கண்ணாடியில் இருக்கிற சூரியனுக்கு என்ன மதிப்பு? புரியுறதா? கண்ணாடியை நேர சூரியனுக்கு நேர திருப்புறேன். அது மாதிரி மனசை என்னை நோக்கி திருப்புறேன். மனசை நோக்கியே திருப்பலாம். மனசை இந்திரியங்கள் வழியாக உலக நோக்கி திருப்பலாம். மனசை என்ன நோக்கியும் திருப்பலாம். அது என்ன சுத்திர சேர் மாதிரி. மனசை என்ன நோக்கி திருப்பலாம். என்னை நோக்கி திருப்புற போது எனக்கு உண்மை விளங்குறது. ஆனால் இங்கே உபனிஷத்து என்ன சொல்லுகிறது, இந்த எண்ணங்கள் எல்லாம் நீ பாரு. அதுக்கு தான் சில பேர் சொல்லுவாங்க, ஒரு தாட்டு நெக்ஸ்ட்டு தாட். அதுக்கு தான் ஜபமெல்லாம் சொல்கிறது. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய நிறுத்தி நிறுத்தி சொல்கிறது. ஒரு தாட்டுக்கு இன்னொரு தாட்டுக்கு இடையில் இருக்கிற கேப்பை பாருங்கிறது. கேப் இல்லைப்பா, அந்த தாட் இருக்கிற போது இருக்குது, தாட் இல்லாத போதும் அது இருக்குது. இப்போ இந்த ஹாலில் நம்ம எல்லாம் உட்கார்ந்துருந்தாலும் லைட் இருக்கும், இல்லைன்னாலும் லைட் இருக்கும். அது தாட் இருக்கிற போது லைட்டை நினைக்கிறது கஷ்டமாக இருக்குது. இப்போ சினிமா டிவியை பார்த்துட்டு இருக்கிற போதே ஸ்க்ரீனை கவனின்னா முடியுமா? அதில் ஏதோ ப்ரோக்ராம் போயின்னு இருக்கிற போதே நீ அந்த ப்ரோக்ராமை பார்க்கக்கூடாது, ஸ்க்ரீனை கவனி. ஸ்க்ரீன் இல்லாமல் ப்ரோக்ராம் இருக்குமா? அப்போ அந்த ப்ரோக்ராம் முழுக்க அந்த ப்ரோக்ராம் போகிற அத்தனையிலையும் அந்த ஸ்க்ரீன் இருக்கா இல்லையா? எவ்வரி மூமெண்ட்லேயும் ஸ்க்ரீன் இருந்துகிட்டே இருக்குது. அது மாதிரி ஆதாரமான திரையாகிய நான் இல்லை என்றால் எண்ணங்கள் வந்து போகாது. அதனால் ஒவ்வொரு எண்ணங்கள் போகும்போதும் அந்த உணர்வை நீ கவனி. எண்ணங்களை கவனிக்காதே, உணர்வை கவனிங்கிறார். எண்ணங்களில் வியாபித்திருக்கும் உணர்வை கவனி. இப்போ எண்ணங்களை தவிர வேறு என்ன இருக்குது நமக்கு ப்ராப்ளமாக நல்லதா? நமக்கு தாட்ஸ் எல்லாம் நமக்கு நல்லது பண்ணுறதா கெடுதல் பண்ணுறதா? அது தாட்டை பொறுத்து இருக்குன்னா. அது இருந்தாலும் என்ன தாட்டாக இருந்தால் என்ன, நல்ல தாட்டுன்னா அதுக்கு ஆப்போசிட் ஒன்று இருக்குது. ஆகையினால என்ன பண்ண, நீ தாட்டை எண்ணங்களை மதிக்காதே, எண்ணங்களோடு உன்னை இணைத்து கொள்ளாதே. எண்ணங்களையெல்லாம் ஒளிர்விக்கும் உன்னை உணர்ந்து கொள். எண்ணங்களையெல்லாம் ஒளிர்விக்கும் உன்னை உணர்ந்து கொள். ஆனால் உண்மையில் எண்ணங்கள் உண்மை இல்லாததால் அவற்றை ஒளிர்விக்கின்ற தன்மையும் உண்மை இல்லை. அது அடுத்த பாடம். முதல் பாடம் என்னன்னா, எண்ணங்களை ஒளிர்விக்கும் உன்னை உணர்ந்து கொள். ஒளிர்விக்கிறதுனா என்ன அர்த்தம்? எண்ணங்களை அறிந்து கொள்ளும் உன்னை அறிந்து கொள். என்னை அறிந்து கொள்வதும் ஒரு எண்ணம் தானேன்னா பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். இந்த எண்ணம் என்ன பண்ணும்னா எல்லா எண்ணத்தையும் எரிச்சுட்டு இந்த எண்ணமும் காணாமல் போயிடும். காணாமல் போயிடும்னா அதுக்கும் மதிப்பை எடுத்துரும். அதுவே அஜ்ஞான கலுஷம் ஜீவம் ஞானாபியாசாத் நிர்மலம் கிருத்வா ஜானம் ஸ்வயம் நஷ்யேத் ஜலம் கதகரேணுவத்து. எப்படி தேத்தாங்குட்டை பொடியை போட்டால் தண்ணியில் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்துட்டு அதுவும் அடியில் போயிடுமோ, அது மாதிரி பிணஞ்சுடு தடி போல எக்ஸாம்பிள்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி கடைசியில் அதுவும் அடங்கி போயிடும். ஆஹா, போதம் பிரதி விதித்தம், போதம் பிரதி விதித்தம், போதம் பிரதி விதித்தம், போதம் பிரதி விதித்தம். ஒவ்வொரு அறிவிலும் அந்த அறிவு இருந்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு எண்ணத்திலும் அர்த்தம், ஒவ்வொரு எண்ணத்திலும் அந்த மெய்ப்பொருள் விளங்கி கொண்டிருக்கிறது. அது இல்லை என்றால் எண்ணம் கேனேஷிதம் பததி பிரேஷிதம் மனஹ, தானே பாடமே. எதனால் இச்சிக்கப்பட்டு மனம் விஷயங்களை எண்ணிக்கொண்டிருக்கிறதுன்னு தானே ஸ்டார்டிங்கே. ஆகவே ஒவ்வொரு எண்ணத்திலும் அது இருக்கிறது, அதை கவனித்து பாரு. இது கொஞ்சம் தியானம், கொஞ்சம் திங்க் பண்ணுறதுக்காக ஒரு வழி சொல்லித்தரார்.
அவ்வளோதான். அதுதான் மதம். ஆக போதசப்தேன பௌத்தா சர்வே பிரத்யாக விஷயீபவந்தி யஸ்ய யஸ்ய சர்வே பிரத்யாக விஷயீபவந்தி சஹ ஆத்மா. எவனுக்கு எல்லா எண்ணங்களும் அறியப்படுகின்றனவோ அவன் ஆத்மா. சர்வபோதான் பிரதிபுத்தியதே. எல்லா போதங்களையும் எல்லா எண்ணங்களையும், எண்ணங்கள் அறிவுன்னு சேர்த்து தான் சொல்கிறேன். எண்ணங்கள்லாம் அறிவு தானே. எண்ணங்கள்லாம் என்னது? அறிவு தானே. எண்ணங்கள் எல்லாம் அறிவா இல்லையா? என்ன எண்ணம் வரப்போகிறது? விற்பி. எல்லாம் விற்பி ஞானம்ங்கிறோம். விற்பி ஞானம். ஞானம்னு சொன்னால் ஞானம் விற்த்தியோடு சேர்ந்தது தான். விற்பி இல்லாத ஞானம் கிடையாது. விற்பி இல்லாத ஞானம் பிரம்மன் ஒன்று தான். விற்பி ரஹித ஞானம் பிரம்மன் ஒன்று தான். விற்பி சகித ஞானம், விற்பி ரஹித ஞானம். அதனால தான் சில பேர் என்ன பண்ணுறாங்க, எண்ணங்கள் இல்லாத ஒரு நிலைக்கு பார்க்குறாங்க. அது ஸ்டில் மைண்டு. அந்த எண்ணமற்ற நிலை. எண்ணங்களை குறைக்கலாம், எண்ணங்களை ஒழுங்குபடுத்தலாம், ஒரே எண்ணத்தில் இருக்கிற மாதிரி பண்ணலாம். ஆனால் எண்ணங்களே இல்லாமல் பண்ணுறதுங்கிற வேலை தேவையில்லை. அது சமாதியில் வரும். எண்ணங்கள் இல்லாத நிலைக்கு போயிடலாம். எப்படி தூங்குகிற போது எண்ணங்கள் இல்லாத நிலை இயற்கையாக இருக்குது, சமாதியில் எண்ணங்கள் இல்லாத நிலையை செயற்கையாக உண்டு பண்ணலாம். ஆனால் அதை மோட்சமாக வேதாந்த சாஸ்திரம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது திரும்பவும் எண்ணங்கள் தோன்றுவதற்கு வாய்ப்பு இருக்குது. எண்ணங்கள் இருக்கும்போதே எண்ணங்களோடு இணைச்சிக்காமல் இருக்கிறது தான் மோட்சம். எண்ணங்கள் பாட்டுக்கு இருந்துட்டு போகிறது. எத்தனையோ உலகத்தில் பொருள் இருக்குது, ஆப்ஜெக்ட் இருக்குது. அது மாதிரி இதுவும் ஒரு புறப்பொருள், நிலையற்ற, மதிக்க தேவையில்லாத ஒரு புறப்பொருள். எதுன்னா இவ்வுடலும் உள்ளமும் உள்ளத்தில் இருக்கும் எண்ணங்களும். அவ்வளோதான். உலகத்தில் எத்தனையோ சாமான் இது வரும் போகும், இது பிறக்கும் சாகும், இதுக்கு வியாதி வரும், திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகும், அப்புறம் கொஞ்சம் நேரம் சரியாகும். ஆக இதெல்லாம் மதிக்க தேவையில்லை. அவ்வளோதான். ஆக மதம் விசிச்சக்தி ஸ்வரூபமாத்திரங்கிறார் சங்கராச்சாரியர். சிச்சக்தி ஸ்வரூபமாத்திரா பிரத்யேரேவ பிரத்யேஷு அவிசிஷ்டதையா லட்சியத்தே. எல்லா எண்ணங்களிலும் அது சாமான்யமாக காணப்படுகிறதுங்கிறார். எல்லா அறிவிலும் அது, எல்லா விசேஷ ஞானங்களிலும் அந்த சாமானிய ஞானம் விளங்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு எண்ணங்களையும் விசேஷ ஞானம்ங்கிறார். ஒவ்வொரு விசேஷ ஞானங்களிலும் ஒரு சாமானிய ஞானம் இருந்து கொண்டிருக்கிறது. சாமானிய ஞானம் இல்லாமல் விசேஷ ஞானம் இல்லை. பொது எல்லாத்துக்கும் இந்த விதி. ஆக இந்த இதுலேயே மைத்ரேய பிராமணத்துலாம் இருக்குது. அதாவது சாமானிய சப்தம் விசேஷ சப்தம் பர். இப்போ சாமானிய சப்தங்கிறது ஒரு ஸ்ருதி வச்சுக்கிறாங்க, அது சாமானிய சப்தம். அதில் தானே விசேஷ சப்தங்கள்லாம் உண்டு பண்ணுறாங்க. பாடுறது ராகங்கள்லாம் இருக்கே, ஒரே சவுண்டு தானே. சவுண்டில் இவ்வளோ விதமான ஆலாப்பனை, இத்தனை விதமான நிறவல் எல்லாம் பண்ணுற சங்கத்தியெல்லாம் போடுறான். எப்படி? சாமானிய சப்தம் இல்லாமல் விசேஷ சப்தம் கிடையாது. அது மாதிரி சாமானிய ஞானம் இல்லாமல், சாமானிய ஞானம்னா என்ன? ஞானமே சாமானியம். ஆக ஞானம் சாமானியம்னா சமானம், சமானஸ்ய பாவா சாமானியம். ஆக என்னது, ஜென்ரலாக காமனாக இல்லாமல் ஸ்பெஷல் கிடையாது. அது சொல்கிறார் சங்கராச்சாரியர். பிரத்யேரேவ பிரத்யேஷு அவிசிஷ்டதையா. இன்னும் வியாக்கியானக்காரெலாம் சொல்கிறாங்க, பிரத்யேயாஸ்து ந பிரத்யேய தரிசினா. எண்ணங்களே, ஒரு எண்ணமே இன்னொரு எண்ணத்தை ஒளிர்விப்பதில்லை. ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு எண்ணத்தை இன்னொரு எண்ணம் அறிகிறது என்று கருதாதீர்கள். எண்ணங்களே ஒரு எண்ணம் இன்னொரு எண்ணத்தை தெரிஞ்சுக்கிறதுன்னு வச்சுக்கலாமா அப்படின்னா, பிரத்யேயாஸ்து ந பிரத்யேய தரிசினா. ஒரு எண்ணம் இன்னொரு எண்ணத்தை அறிகிறது அப்படிங்கிறது சரியில்லை. நகி பிரத்யேயாக ஸ்வயமேவ ஆத்மானம் திரஷ்டும் அலம். எண்ணங்கள் தங்களை தாங்களே அறியாது. எண்ணங்கள் ஜடமாக இருப்பதால் எண்ணங்கள் தங்களை தாங்களே அறியாது. ஒரு எண்ணம் மற்றொரு எண்ணத்தையும் அறியாது. நல்லா ரெண்டு வார்த்தை சொல்கிறேன். எண்ணங்கள், ஒரு எண்ணம் மற்றொரு எண்ணத்தை அறியாது. எண்ணங்களே தங்களை தாங்களே அறியாது. அது ஏன் முடியாதுன்னா, எண்ணங்களே தன்னைத்தானே அறியணும்னா அதில் திரும்பவும் இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் டிவிஷன் ப்ராப்ளம் வரும், கர்த்திரு கர்ம விரோதம் வரும். ஜடத்துக்கு ஏது அந்த சக்தி.
அப்புறம் ஒரு எண்ணம் இன்னொரு எண்ணத்தை அறியணும்னா 2 எண்ணம் ஒரே நேரத்தில் இருக்கணும். அப்படி இருக்காது. இந்த எண்ணம் அந்த எண்ணத்தை அறியணும்னா அந்த எண்ணம் காணாமல் போயிடும். ஆகையினால் நாட் பாசிபிள். அதனால் தஸ்மாத் நாப்பி ஏகா பிரத்யா பிரத்யாந்தரம் பஷ்யேத் தற்காலே பிரத்யாந்தர அபாவாதேவ போயிடும். ஆகையினால் தஸ்மாத், எனவே தேர்ஃபோர் சாட்சி சைத்தன்யமேவ சர்வ பிரத்யேக தரிசி. சாட்சி சைத்தன்யந்தான் எல்லா எண்ணங்களையும், அனைத்து எண்ணங்களையும் அறிபவன் நான். எத்தனை எண்ணங்களை நான் அறிஞ்சிருப்பேன் இது வரைக்கும் வாழ்க்கையில். இப்போ எத்தனை எண்ணங்கள் போயிட்டே இருக்கு, விடாமல் தண்ணி ஆற்றங்களில் போயிட்டே இருக்கிற மாதிரி எத்தனை விருத்தி பிரவாக போயிட்டே இருக்கு. அதனால தான் தியானத்துக்கு என்ன சொல்கிறோம்? சஜாத்தீய விருத்தி நிவர்த்தி பூர்வக, விஜாத்தீய விருத்தி நிவர்த்தி பூர்வக சஜாத்தீய விருத்தி பிரவாகா தியானம். தியானத்துக்கு லட்சணமே தானே. அதாவது தேவையற்ற எண்ணங்களை நீக்கி தேவையான எண்ண ஓட்டத்திலேயே மனதை வைப்பதற்கு பெயர்தான் தியானம். நீங்கள் நினைக்கலாம், தட்சிணாமூர்த்திக்கு அஷ்டோத்திரம் சொல்கிறோம், ஓம் சத்குரவே நமஹ, ஓம் சத்கிருதயே நமஹ, ஓம் சாட்சாத் பிரம்மரூபாய நமஹ அப்படின்னு சொல்லி அர்ச்சனை சொல்லிகிட்டே இருக்கும். அர்ச்சனை நாமங்கள் வேறு, அந்த நாமங்களுடைய பொருள் ஒன்று. அதுதான் சஜாத்தீய விருத்தி பிரவாக. ஒரு பொருளை பற்றியே நிறைய சொல்கிறது. ஓ கண்ணே போற்றி, மூக்கே போற்றி, காதே போற்றி, அப்போ ஒரே பொருள் தானே, ஒரே வஸ்துவில் இருக்கிற அவயவங்கள் தானே. அது பேர் சஜாத்தீயம், சஜாத்தீய விருத்தி பிரவாகா. இதுதான் தியானத்துக்கே லக்ஷணங்கள்லாம் இருக்குது. ஆக இதை சொல்லி நான் அந்நத்து துவாரம் அந்தராத்மனா விஜானாய, இதை தவிர வேறு வழி இல்லைங்கிறார். பிரதிபோத விதித்தம் மதம், எண்ணங்களை அறிவது எதுவோ அதுவே ஆத்மா. ஆனால் உண்மையில் அறிகின்ற தன்மையையும் நீக்கிவிட வேண்டும். இது அடுத்த பாடம். என்ன பண்ணுறோம்? சர்வ பிரத்யேய தரிசி. சர்வ பிரத்யேய தரிசின்னு சொன்னால் சர்வ விருத்தி சாட்சி, அனைத்து எண்ணங்களையும் அறிபவன் சாட்சி. மறந்து போகிறதுங்கிறது மைண்டோட குணம். எத்தனையோ எண்ணம் வந்தது, நிறைய மறந்து போயிடுத்து. நல்ல வேளை மறந்து போயிடுத்து. எல்லாம் ஞாபகம் இருந்தால் சம்சாரம் எவ்வளோ பெருசாக இருக்கும். இப்போவே இத்தனை வாரமாக படித்ததெல்லாம் எவ்வளோ ஞாபகத்தில் இருக்குது நமக்கு? தேவையில்லை. ஒன்று ஞாபகம் இருந்தால் போதும். சுவாமி கேனோபனிடத்தில் ஒரு மந்திரமும் ஞாபகம் இல்லை, அது சொன்ன அர்த்தமும் ஞாபகம் இல்லைன்னா ஒன்று மாத்திரம் ஞாபகம் இருந்தால் போதும். எது? என்னது? நான் இந்த வரையறைக்குட்பட்ட சரீரமோ மனசோ எண்ணங்களோ இல்லை. இது புரிஞ்சுதுன்னா இதை விட என்ன பெரிய பிரயோஜனம்? அது புரிஞ்சால் மாத்திரமில்லை, அது பலப்படணும். எப்போ பார்த்தாலும் முந்திரி கொட்டை மாதிரி இந்த உடம்பும் மனசும் முன்னாடி முளைச்சு நாம் பிரிச்சு இப்படின்னு நினைக்காமல் இருந்தால் சரி. அதுதான் பாடம். இது மறக்குமா? இது மறக்காது. எவனுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கோ, எவனுக்கு எல்லாம் மறக்கிறதோ அவனை மறக்க முடியுமா? ஞாபகம், எனக்கு ஞாபகம் இருக்குது, எனக்கு மறதி இருக்குன்னா, மறதியும் ஞாபகம் எதோட குணம்? ஏன் குணமா? மனசோட குணம். அது எதுக்கு? சுவாமிஜி ஒன்று கூட ஞாபகமே வச்சுக்க முடியல, இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு அதுக்கு ஒரு ஜபம் சொல்லி கொடுங்கன்னு. அப்போ இன்னும் அகங்காரம் தடிக்குமா குறையுமா? அதுக்கு பண்ணலாம், ஜபங்கள்லாம் பண்ணலாம், அது வேறு விஷயம். அப்போ என்ன, எதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும்? ஞாபகம் மறதியும் என்ன சேர்ந்ததே கிடையாது. உண்மைதானே? ஞாபகமும் மறதியும் மனசோட குணங்கள். மத்த ஸ்மிருதிர் ஞானம் அபோகனஞ்ச. அப்படியா? சௌரியமாக போச்சு, கேனோபனிஷத்தை மறந்துடலாமேன்னா அப்படி அர்த்தத்தில் சொல்லலை. அந்த ஏதாவது மறதியினால சில பேருக்கு மறதியை பற்றி கவலை, ஐயோ மறந்துட்டேனே மறந்துட்டேனே மறந்துட்டேனே, நல்லதாக போச்சு. ஞாபகம் வந்துடுத்துனா ஒரே குஷி, எனக்கு மறக்கவே இல்லை, ஞாபகத்துக்கு வந்துடுத்து, ஒரே சந்தோஷம். ஞாபகம் இருந்தால் என்ன, மறந்து போனால் என்ன, திடீர்னு நடுப்புற ஞாபகம் வந்தால் என்ன, ஏன் கவலைப்படுறேன்? சந்தோஷப்படுறேன். எனக்கு நினைவாற்றல் இருக்கிறது என்று ஏன் குதிக்கிறாய்? அப்புறம் என்ன, திடீர்னு ஒரு நாளைக்கு வந்துடும். அதுக்கு என்னவோ பேர், என்னது அதுக்கு ஒரு பேர் சொல்கிறாங்க, அம்னீஷியாவா, டெமென்ஷியா, ஆமாம், மறந்து போயிடுத்தேன்னு ஒரே துக்கம்.
எல்லாம் என்னென்னா இண்டிவிஜுவாலிட்டியோட ப்ராப்ளம், தன்னுணர்வுடைய பிரச்சனை. இதெல்லாம் எனக்கு மறந்து போச்சே, நான் இப்படி ஆயிட்டேனே அப்படிலாம் நினைக்கிறோமே, அதை பற்றி டோன்ட் கேர். அதெல்லாம் இதை போய் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்? ஒரு நாளைக்கு இந்த உடம்பு சாக போகிறது, தினம் நமக்கு தூக்கம் வேறு தேவைப்படுறது. பகவான் மறக்க வச்சா என்ன, நமக்கு புரிய வேண்டியது புரிஞ்சாச்சுன்னா போகிறோம். ஆக அத்தா பிரத்யய பிரத்யேகாத்மதையா விதித்தம் பிரம்ம. பிரத்யய, நல்ல வேர்டு போடுறார் சங்கராச்சாரியர். பிரத்யய பிரத்யேகாத்மதையா விதித்தம் பிரம்ம யதா ததா தத் மதம். மதம்னு சொன்னால் சம்யக் தரிசனம்ங்கிறார் சங்கராச்சாரியர். தத் சம்யக் தரிசனம் இத்தியர்த்தா. பிரதிபோத விதித்தம் மதம். பிரத்யய பிரத்யேகாத்மதையா விதித்தம். எண்ணங்களுக்கெல்லாம் எண்ணுபவன் மாறுவதில்லை, எண்ணங்கள் மாறுகின்றன. புரியுறது இல்லையா? எண்ணுபவன் மாறுவதில்லை, எண்ணங்கள் மாறுகின்றன. எண்ணுபவனும் உணர்வின் கோணத்தில் உண்மை இல்லை. ஆகவே எனக்கு எண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணின்னு இருப்போம். ஆனால் நான் திங்க் பண்ணுறேங்கிறத, திங்கிங் பர்சன்கிறது கூட இண்டிவிஜுவாலிட்டி தான். அதனால் இந்த திங்கிங் பர்சனையும் என்ன பண்ணுவோம்னா, அது இருந்தால் இருந்துட்டு அதுவும் ஒன்று தானே. உலகத்தில் எத்தனையோ சாமான் இருக்குது, திங்க் பண்ணுறது போட்டு பண்ணிகிட்டு இருக்கட்டும். ஐ ஆம் எ திங்கருங்கிறதும் தப்பு. அகம் பிரம்மாஸ்மி. அதாவது என்னை சார்ந்திருக்கும் தன்னுணர்வுக்கு இருப்பு தருகிறேனே ஒழிய, ஆனால் நான் தன்னுணர்வு அல்ல. ரொம்ப டீப்பு தான். அதனால் நான்கிறது ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆன பொருள்கள் அனைத்திலும் விளங்கும் தூய அறிவு நற்ஜோதி நான், பாரதியார் பாட்டு. அதோடு நிறுத்திக்கணும். அதனால் அத்தா பிரத்யய பிரத்யேகாத்மதையா விதித்தம் பிரம்ம, அதுதான் பிரம்மன்பா. விசேஷ சைத்தன்யத்தின் வழியாக, விசேஷ சைத்தன்யம் இங்கே என்ன அர்த்தத்தில் சொல்கிறேன்னா, ஜீவாத்மா. சாமானிய சைத்தன்யம் பிரம்மன், விசேஷ சைத்தன்யம் ஆத்மா, ஜீவாத்மா. விசேஷ சைத்தன்யம் என்னது? ரிஃப்ளெக்டட் சைத்தன்யம். விசேஷ சைத்தன்யம்ங்கிறது வியக்த சைத்தன்யம், வியக்த சைத்தன்யம், பிரதிபிம்ப சைத்தன்யம், மித்யா சைத்தன்யம். இன்னொரு பாஷையில் சொன்னால் மித்யா சைத்தன்யம். இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் இல்லை, அதுக்கு இருப்பு கிடையாது. அது மாயா காரியம். நம்ம எல்லாரோட இண்டிவிஜுவாலிட்டியும் மகா மாயை. மாமியாருடைய இண்டிவிஜுவாலிட்டியும் மருமகளுடைய இண்டிவிஜுவாலிட்டியும் என்னதுன்னா, ஏன் சுவாமி அதை மாத்திரம் சொல்கிறீங்கன்னா, சரி பாஸோட இண்டிவிஜுவாலிட்டியும் வேலை பார்க்குறவனுடைய இண்டிவிஜுவாலிட்டியும் மகா மாயை தான். இல்லை பிரைம் மினிஸ்டர், கேபினட் மினிஸ்டர்ஸ் எல்லாம் என்னென்னா, அதுக்காக இது வேதாந்தத்தை நம்ம எப்போ பார்த்தாலும் பேசின்னு இருக்க மாட்டோம். ஆனால் எப்போ தேவையோ இதுக்கெல்லாம் ரொம்ப ரியாலிட்டி கொடுத்து ரொம்ப துக்கப்படுற போது, ரியாக்ஷன்லாம் ஆரம்பிக்கிற போது தான் வேண்டாம். எத்தனைக்கு தான் பண்ண போகிற? இந்த உலகம் காலங்காலமாக இருக்கப்பா. எத்தனை பேர் வந்துட்டு போயிருப்பான், எத்தனை ராஜாக்களை இந்த உலகம் பார்த்துருக்கோம். இனி எத்தனை பேரை பார்க்க போகிறது? என்ன பரம சாஸ்வதமாக விட்டு தள்ளு, முடிஞ்சு போச்சு. அப்படி நீ எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு எத்தனை வருஷத்துக்கு தான் என்ன பண்ணினாலும் எத்தனை நாளைக்கு நிற்கும் அது? அப்படி கேட்போம். இப்படியே கேட்டுட்டு இருந்தால் என்ன தான் பண்ணுறதுன்னா, உனக்கு அதில் புத்தி இருந்தால் பண்ணிட்டு போ. அதை பற்றி நான் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீ செய்கிறதும் மாயை. நீ இந்த உலகத்துக்கு இவ்வளோ தூரம் சத்தியத்துவம் கொடுத்து ரியாலிட்டி கொடுத்து இதுக்காக சுகதுக்கப்பட்டுன்னு இருந்தியானா அது உன்னோட பிரச்சனை. அதையும் நான் வேடிக்கை தான் பார்க்க முடியும். ஏன்னா உனக்கு ஞான பலம் வரும்போது இந்த உண்மை புரியும். ஆகையினால உனக்கு அதை பற்றி நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா உனக்குங்கிறதே என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மாயை. நான் நீங்கிறதே இது விஷயமே இல்லை. சொல்லி முடிச்சுடுவோம். ஓரளவுக்கு மேலே இது ரொம்ப பேசினா எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆகிடும். ஏன்னா அது இதுலேருந்து தெரிஞ்சுக்கோங்க எது பிரபலம்னு. அகம் பிரம்மாஸ்மி விருத்தி ஞானம் பிரபலம். ஏன்னா சாமானியம் இதுன்னா இதெல்லாம் இருக்குது. என்னது, இதில் நிறைய குணங்கள்லாம் இருக்குது, ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் இருக்குது, எல்லாம் ரசிக்கலாம். இதில் ஒன்றுமே ரசிக்கிறதுக்கு என்ன இருக்குது? ரசிக்கனாவது ரசிக்கப்படுற வஸ்துவாகுது ஒன்றுமே கிடையாது. ஆக சம்யக் தரிசனம் ததேவ மதம்ங்கிறார்.
மதம்ங்கிற பதத்துக்கு சம்யக் தரிசனம். இதை பார்க்கணும். இது மற்றதெல்லாம் என்ன தரிசனம்? சம்யக் தரிசனத்துக்கு ஆப்போசிட் என்ன? அசம்யக் தரிசனம். அதாவது தெளிவில்லை. இதுதான் இது வாழ்க்கையை பற்றி தன்னை பற்றிய தெளிவான பார்வை. இதுவே நான் யார் என்கின்ற உண்மையில் இதுவே தெளிவான பார்வை, சம்யக் தரிசனம். இந்த உடம்பு மனசை நாம் நினச்சிக்கிறதெல்லாம் என்னதுன்னா சம்யக் தரிசனம் இல்லை. அதெல்லாம் அசம்யக் தரிசனம் அப்படிங்கிறார். ஏன்னா எது சம்யக் தரிசனம்? மோட்ச காரணம், மற்றதெல்லாம் பந்த காரணம். இண்டிவிஜுவாலிட்டி பந்த காரணம். பிரம்ம தரிசனம், அகம் பிரம்மாஸ்மிங்கிறது மோட்ச சாதனம், மோட்ச ஞானம், மோட்ச தரிசனம். இதோட முடிஞ்சு போச்சுங்கிறார். சர்வ பிரத்யய தரிசித்வேச்ச உபஜன அபாய வர்ஜித திருக் ஸ்வரூபதா நித்தியத்துவம் விசுத்தஸ்வரூபத்துவம் ஆத்மத்துவம் நிர்விசேஷதா ஏகத்துவம் ச சர்வபூதேஷு சித்தம் பவேத். இப்படி சர்வ பிரத்யய தரிசித்வே எல்லா எண்ணங்களுக்கும் ஆதாரமாக இருக்கின்ற அந்த மெய்ப்பொருளை அறிந்துவிட்டால் அதுவே நித்தியம், அதுவே தூய்மையானது, அதுவே ஆத்மா, அது எந்த விதமான குணங்களும் அற்றது, அது ஒன்றுதான் அனைத்து உடல்களிலும் விளங்கி கொண்டிருக்கிறது. அதற்கென்று தனியாக லக்ஷணங்கள் இல்லை. ஆகாயம் போலங்கிறார். வியோமன இவ கட கிரி குஹாதிஷு. என்ன அவரோட லாங்குவேஜ்? வியோமனம்னா ஆகாசம், கட கிரி குஹாதிஷு. என்ன சொல்கிறார்? குடத்துக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸ் மலையில் இருக்கிற குகைக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸுங்கிறார். கட கிரி குஹாதிஷு வியோம்னஹா இவ. எங்கே இருந்தால் கிரி குகைக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸாக இருந்தானே இந்த குடத்துக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸாக இருந்தால் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது ஸ்பேஸ், குடத்தையோ குகையோ இல்லைங்கிறார். அது மாதிரி எல்லாத்துலேயும் வியாபிச்சிருக்கு. எல்லா உபாதியும் நான் அறிவால் நீக்கிறேன். விதித்த அவிதித்தாபியாம் அந்நத் பிரம்ம. அறிந்த அறியாத, அறியாததையும் அறிவதையும், அறிவையும் அறியாமையையும் ஒளிர்விக்கும் அந்த பேரறிவு, இதுதான் சாஸ்திரத்தின் உபதேசம். இவ்வாறு நம்மை முற்றிலும் தூய்மையானவனாக உணர்த்தி உபனிஷத் நிறைவு பெறுகிறதுங்கிறார். அந்நத் பிரம்ம இத்தி ஆகம வாக்கியார்த்தா ஏவம் பரிசுத்தா ஏவ உபசம்ஹிருதோ பவதி. இதோட டாபிக் முடிஞ்சு போயிடுத்துங்கிறார். அதுக்கு கொட்டேஷன் திருஷ்டேர் திருஷ்டா ஸ்ருதே ஸ்ரோதா மதேர் மந்தா விஜ்ஞாத்தேர் விஜ்ஞாதா. பிருகதாரண்யகோபனிஷத் 3:4-2 இதி ஸ்ருத்தியந்தரம். அப்புறம் இதில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை பற்றி ஒரு அனலைஸ் பண்ணுறார். முக்கியமாக வைசேஷிக மதம், சாங்கிய மதம், சாங்கியம் வைசேஷிகம், அந்த மதங்கள், பௌத்தர்கள், இவங்கள்லாம் இந்த கான்ஷியஸ்னஸை பற்றி இவங்களுடைய கருத்துக்கள் என்ன, அது எவ்வளோ தூரம் சரி இல்லைங்கிறத சங்கராச்சாரியர் இந்த பக்கத்தில் விசாரம் பண்ணியிருக்கார். இது பெரிய டிஸ்கஷன். இதுக்கு மற்ற ஆச்சாரியர்கள் இன்னும் டிஸ்கஷனை பெருசு பண்ணியிருக்காங்க. இந்த பிரதிபோத விதித்தம் மதம், இந்த தூய உணர்வை பற்றிய ஆராய்ச்சியை சாங்கிய மதத்தினரும் வைசேஷிக மதத்தினரும், இந்த தரிசனங்கள் மற்ற தரிசனக்காரர்களும் இதெல்லாம் பண்ணியிருக்கிறார்கள். அவங்களுடைய தரிசனத்துக்கும் இங்கே சொல்லிக் கொடுக்கறதுக்கும் என்ன வித்தியாசங்கிறத பற்றி சங்கராச்சாரியர் விசாரங்கள்லாம் பெருசாக பண்ணியிருக்கார். உங்களுக்கு தகவலுக்காக சொல்கிறேன், அதை நம்ம இப்போ படிக்கலை. ஆக அடுத்த லைன் என்னது? ஆத்மனா விந்தத்தே வீரியம் வித்யயா விந்தத்தே அமிர்தம். ஆத்மனா விந்தத்தே வீரியம் வித்யயா விந்தத்தே அமிர்தம். இது ஞானத்தோட பலன். இப்போது ஆத்மாவினுடைய ஸ்வரூபமும் ஆத்ம ஞானமும் உபதேசிக்கப்பட்டது. பிரதிபோத விதித்தம் மதம். ஒவ்வொரு விருத்தி ஞானத்திலும் ஒவ்வொரு விசேஷ ஞானத்திலும் அந்த சாமானிய ஞானம் விளங்கி கொண்டிருக்கிறது. அந்த சாமானிய ஞானமே பிரம்மன் என்று அறிந்து கொள்வதே சம்யக் தரிசனம். அந்த சம்யக் தரிசனத்தின் பலன் என்ன அப்படின்னா அமிர்தம். இந்த ஞானத்தோட பலன் வித்யா விந்தத்தே அமிர்தம். அமிர்தத்துவம், அமிர்தத்துவங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கு.
அமிர்தத்துவம்னா என்ன? அமரணபாவம். அமரணபாவம்னா மரணமின்மை அப்படின்னு அர்த்தம். சங்கராச்சாரியர் ஸ்வாத்மனி அவஸ்தானம், தன்னை உணர்வாக உணர்ந்து கொள்வதே அமிர்தம். தன்னை உணர்வாக உணர்ந்து கொள்வதே அமிர்தம். ஸ்வாத்மனி அவஸ்தானம்ங்கிறார். மோக்ஷம்னு சொல்கிறார் இந்த இடத்துல. இதுதான் மோக்ஷங்கிறார். தன்னை உணர்வாக உணர்ந்து கொள்வது அமிர்தம், மோக்ஷம் என்று புரிந்து கொள்ளணும். அமிர்தம் விந்தத்தே, விந்தத்தே வித்யா விந்தத்தே அமிர்தம். இங்கே முதல்ல அமிர்தம் எடுத்துக்கிறார் சங்கராச்சாரியர். சாதாரணமாக இப்படி பண்ண மாட்டார், ஆர்டராக தான் போவார். இங்கே அப்படி சொல்கிறார். இந்த சம்யக் தரிசன பலம், பிரதிபோத விதித்த மத பலம், ஒவ்வொரு விசேஷ அறிவிலும் அந்த சாமானிய அறிவு இருக்கிறது என்ற சம்யக் தரிசனத்தினுடைய பலன் என்னன்னா மோக்ஷம். உணர்வாக தன்னை உணர்ந்து கொள்கிறான். எண்ணங்களோடு தன்னை இணைத்து கொள்வதில்லை, எண்ணங்களை மதிப்பதில்லை, எண்ணங்களை பொருட்படுத்துவதில்லை, பிறர் எண்ணங்களுக்கும் இவன் உயிர் கொடுப்பதில்லை, தன்னை சார்ந்து இயங்கக்கூடிய எண்ணங்களுக்கும் உயிர் கொடுப்பதில்லை, அந்த எண்ணங்களுக்கு உரியவனாக தன்னை கருதி கொள்வதும் இல்லை. எண்ணங்களுக்கு உரியவனாக தன்னை கருதி கொள்வதும் இல்லை. ஆக தன்னை உணர்வாக உணர்கிறான். அப்படி உணர்ந்ததுனால என்ன ஆகிறது? அந்த உணர்வாக உணர்ந்து கொள்வதே முக்திங்கிறார். அப்படி உணர்வாக உணர்ந்து கொள்வதே முக்தி. இப்போ தான் ஸ்வஸ்தமாயிட்டானா. இது வரைக்கும் பரஸ்தமாயிட்டான். ஸ்வஸ்தா பரஸ்தா கேட்டிருக்கீங்களோ? ஸ்வஸ்தகான்னா என்ன அர்த்தம்? ஸ்வஸ்தமாக இருக்கான்னா உடம்பில் பிரச்சனை இல்லைன்னா ஸ்வஸ்தமாக இருக்காங்கிறோம். இங்கே அதெல்லாம் இல்லை. சம்சாரி அஸ்வஸ்தா, தான் அல்லாததோடு தன்னை இணைத்து கொண்டிருப்பவன் அஸ்வஸ்தன். தான் அல்லாததிலிருந்து தன்னை பிரித்து கொண்டு விட்டாலே போரும், ஸ்வஸ்தன் ஆகிடுவான். அஸ்வஸ்தா ஸ்வஸ்தா, பரஸ்தா அஸ்வஸ்தா எல்லாம் ஒன்று தான். பரஸ்தகான்னு அர்த்தம் இன்னொன்னோட சேர்ந்துருக்கான்னு அர்த்தம். உடம்பு மனசோட சேர்த்துன்னு விட்டான் ஒருத்தன் அப்படின்னா அவன் பரஸ்தா. உடம்பு மனசுலேருந்து தன்னை பிரிச்சுன்னு விட்டான் அறிவால். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபிசிக்கலாக ஒன்றும் பிரிக்க முடியாது, எல்லாம் ஞானத்தினால பிரிச்சுக்கிறது. என்னை பற்றின என்னுடைய ஆட்டிடியூடை நான் மாற்றினுட்டேன். நான் யாரோடையும் என்னை கம்பேர் பண்ணலை. எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தா என்ன, படித்தவனாக இருந்தா என்ன, யாரோடையும் நான் கம்பேரே பண்ணலை. எப்பேற்பட்ட மகானோடையும் என்னை கம்பேர் பண்ணி பார்க்கல, அல்பமாக இருக்கிறவனோடையும் கம்பேர் பண்ணி பார்க்கல, ஈக்குவலாக இருக்கிறவனோடையும் கம்பேர் பண்ணி பார்க்கல. ஏன்னா இது அத்தனையும் மித்யா என்னை பொறுத்த வரைக்கும். அப்படிங்கிற போது நான் என்ன பண்ண போகிறேன்? ஆக எதோடையும் என்னை சேர்த்து கொள்ளவில்லை. உணர்வாக உணர்ந்து கொள்ளாது. இது வரைக்கும் நான் இதோட சேர்த்துண்டு அவஸ்தைப்பட்டுட்டேன். நான் இதோட சேர்த்துக்கிறதுனால தான் நான் சம்சாரியாக காணப்படுகிறேன். இப்போ புரிஞ்சு போச்சு இது தவறாக பண்ணிட்டேன்னு. என்னுடைய ராங் நோஷன்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டேன். என்னுடைய தவறான கருத்தை நீக்கிவிட்டேன். என்னை பற்றி வேதாந்தம் கேனோபனிஷத் படிப்பதற்கு முன்னால் என்னை பற்றியும் பிறரை பற்றியும் நான் என்னெல்லாம் என்னை பற்றி வச்சுப்போம், பிறர் அது அண்டர்ஸ்டுட். என்னவெல்லாம் எண்ணம் வச்சுருந்தேனோ அந்த எண்ணமெல்லாம் அப்படியே போகணும். என்னுடைய தன்னுணர்வுக்கு அவ்வளவு நான் பூஜை பண்ணினேன். இப்போ தன்னுணர்வை அடியோடு நீக்கிவிட்டேன். என்னை பற்றி எனக்கு இருக்கிற ஆட்டிடியூட், பாவனை முழுக்க போயிடுது. என்னை ரொம்ப அல்பமாக நினைத்து கொண்டிருந்தேன், யாரை பார்த்தாலும் அல்பமாக நினச்சிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு பாவனை, என்னுடைய ஞானம் மாறி போயிடுது. என்னையும் நிறைவாக நினைக்கிறேன், யாரை பார்த்தாலும் நிறைவாகத்தான் பார்க்குறேன். நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை. எங்கே பார்த்தாலும் சரி, இந்த குறைங்கிறது குறையாது, நிறைதான் குறையாக காட்டுறது மாயை. நிறைவின் மீது குறைகளை காட்டிக்கொண்டிருக்கிறது மாயா சக்தி அப்படின்னு சொல்லி யாரையும் குறை சொல்கிறது. எல்லாத்துக்கும் மூல காரணம் மாயை. அதுவோ கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத மாதிரி ஒரு மாதிரி வஸ்துவாக இருக்குது. அதனால் அது மாயை என்ன பண்ணுறதுன்னா, நரூபமஸ்யேஹ ததோபலப்யதே நாந்தோ நச்சாதிர்நச்ச சம்பிரதிஷ்டா அஸ்வத்தமேனம் சுவிரூடமூலம் அசங்கசஸ்திரேண திருடேன சித்வா. அதை போய் நீ பேசின்னு இருக்கக்கூடாது, அதோட நீ அதை இக்னோர் பண்ணுங்கிறார். மாயையை மதிக்காதே, மாயையின் செயல்களையும் மாயையையும் நீ பொருட்படுத்தாதே.
உணர்வையே உணர்ந்து உணர்விலேயே நிலைத்திரு, அவ்வளோதான். பிரதிபோத தஸ்மாத் பிரதிபோத விதித்தமேவ மதமித்யபிப்பிராய யஸ்மாத் விந்தத்தை யதோக்தாத் பிரதிபோதாத். அமிர்தம் விந்தத்தைங்கிறது அந்த மதாத்துங்கிறார் சங்கராச்சாரியர். அந்த மதத்தினால் ஒவ்வொரு விருத்தி ஞானத்திலும் விளங்குகின்ற அந்த சாமானிய சைத்தன்ய ஞானத்தினால் அமிர்தத்துவம் விந்தத்தே, அமிர்தம் விந்தத்தே, அமிர்தம் விந்தத்தே. ஆக சொல்கிறார் தஸ்மாத் பிரதிபோத விதித்தமேவ மதமித்யபிப்பிராய. பிரதிபோத விதித்தம்ங்கிறது எப்படி கொண்டு வரார் சொன்னால், பிரதிபோத விதித்தாத்மகாத்து மோக்ஷம் விந்தத்தே. இந்த போதம் பிரதிபோத விதித்தாத்மகாத், பிரதிபோத விதித்தத்தினால், இப்படி சொல்கிறேன், ஒவ்வொரு அறிவிலும் விளங்குகின்ற அந்த பேரறிவை அறிவதன் மூலம் முக்தி அடையப்படுகிறதுங்கிறார். முக்தி அடையப்படுகிறது. எனவே பிரதிபோத விதித்தம் சம்யக் தரிசனம்ங்கிறார். முக்தி அடையப்படுவதால் இது சிறந்த தரிசனம்ங்கிறார். தஸ்மாத் பிரதிபோத விதித்தமேவ மதம் இத்தியபிப்பிராய. போதஸ்ய ஹி பிரத்யேகாத்ம விஷயத்வஞ்ச மதம் அமிர்தத்வே ஹேது. ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறது தான் மோட்சத்துக்கு காரணம். இன்னொரு அனாத்மாவை தெரிஞ்சுக்கிறதுனால அமிர்தத்துவம் ஏற்படாது. தன்னை அறிவதனால்தான் முக்தி, பிறவற்றை அறிவதனாலோ பிறவற்றை பக்தி பண்ணுவதனாலோ முக்தி அல்ல. அப்படி அர்த்தம். வேறு எதையோ பண்ணி எனக்கு வேறாக ஒரு பொருளை உயர்ந்ததாக கருதி அதை வழிபடுறதுனால மோட்சங்கிறது துவைத கிரந்தங்கள். அத்வைத கிரந்தம் என்ன சொல்லுகிறதுன்னா, தன்னையே தானும் இறைவனும் ஒன்று, இறைவனுடைய இருப்பும் என்னுடைய இருப்பும் ஒன்று, இறைவனுடைய உணர்வும் என்னுடைய உணர்வும் ஒன்று, இறைவனுடைய ஆனந்தமும் என்னுடைய ஆனந்தமும் ஒன்று. சஹா சச்சிதானந்தா அகம் சச்சிதானந்தா, சர்வம் சச்சிதானந்தமயம். ஆகையினால ஆத்மாவாகவே தெரிஞ்சாதான் மோக்ஷம். பகவானை தனக்கு வேறாக தெரிஞ்சு இந்த ஜீவன் அப்புறம் எப்படியெல்லாம் கிளம்பும், எந்த வழியாக போகும்? இறைவனோட இரண்டரை கலக்கிறதுன்னு சொன்னால் அது என்னெல்லாம் நடக்கும்? இரண்டரை கலக்கிறதுங்கிறது ஒரு ஈவெண்ட்டா, ஒரு நிகழ்வா? அது எப்படிப்பட்ட நிகழ்வு அப்படின்லாம் கேட்டால், உனக்கு இதில் ஸ்ரத்தை இல்லை, நீ தீர்மானம், உனக்கு அவன் என்ன சொல்லுவான்னா, உனக்கு இதில் நம்பிக்கை இல்லை இல்லையா, விட்டுரும்போம், அப்படிதானே சொல்ல முடியும். அங்கே பதில் லாஜிக்கலாக ஆன்சர் பண்ண முடியாது. அதனால் சொல்கிறார், எப்பவும் அவர் இருக்க, அவரை விட்டு நம்ம பிரிய முடியாது, நம்மை விட்டு அவர் பிரிய முடியாது. அப்படிங்கிற கருத்து என் நெஞ்சில் இருக்கலாம். இமை இப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வ சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்டன. சிவம் ஆக்கிறதா? நான் ஜீவனாக நினச்சின்னு இருந்தேன், என்னை சிவனாக புரிஞ்சுன்னுட்டேன். சிவன்தான் தவனை ஜீவனாக நினச்சது. ஜீவனாரென்ன சிவனாரென்ன வேறில்லை, ஜீவனார் சிவனாரை அறிந்துள்ளார், ஜீவனார் சிவனாரை அறிந்தபின் ஜீவனார் சிவனார் ஆயிட்டிருப்பரே. ஆகையினால ஜீவையேவ சதா சிவா, சிவையேவ சதா ஜீவா. அதனால தான் எல்லா பூஜைகள்லையும் வழிபாட்டிலையும் பார்த்தா இருக்குது. ஆனால் அது பாவனைன்னு சொல்லிவிடுறாங்க. அது பாவனை இல்லை, ஃபேக்ட் தான். அது ஒரு இமேஜினேஷன். நம்ம நினச்சிக்கிறோம் பகவான் நானும் வேறு வேறு, ஆனால் ஒன்று மாதிரி பாவனை பண்ணிக்கணும் அப்படின்னு. பாவனை இல்லை, நீ விரும்பினாலும் விரும்பாட்டாலும் அதுதான் உண்மை. அதுதான் இங்கே பாடம். ஆக ஆத்மத்வாத் ஆத்மனஹா அமிர்தத்வம் நிர்நிமித்தமேவ. ஆத்மா என்றும் அழியாதது, எனவே அமிர்தத்வம் என்பது சரிதானேங்கிறார். ஆத்மா என்றும் அழியாதது, அது சரிதானே. ஏவம் மர்த்தியத்துவம் ஆத்மனஹா எது அவித்யா அனாத்மத்துவ பிரதிபத்தி. நான் செத்து போயிடுவேன்னு நினைக்கிறது, நான் இறந்து போயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறது அறியாமை. உடலுக்கு இறப்பு இயல்பானது. ஆகையினால இந்த அறியாமையினால் நீ உனக்கு இறப்பு இருக்குன்னு நினைக்காத. உனக்கு இறப்போ பிறப்போ இல்லை என்பதை உணர்ந்து கொள். பிறப்பென்னும் பேதைமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு. ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின் ஒருதலையா பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு. ஆக பிறப்பு இறப்பு ரெண்டும் சேர்ந்தது தான். பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை, அமிர்தத்துவம். அமிர்தத்துவம் என்பது அடையப்படுவதல்ல. அமிர்தத்துவம் என்பது மரணமில்லா பெருவாழ்வு என்பது அடையப்படுவதல்ல. நாம் எப்பொழுதும் மரணம் இல்லாதவர்கள்தான்
என்ற உண்மையை உணர்ந்து கொள்வது தான் மரணமிலா. உணர்ந்து கொண்டு இந்த உடல் வாழ்க்கையில் வாழ்வது தான் மரணமிலா பெருவாழ்வுன்னு சொல்லிக்க வேண்டியது. அதுதான். அப்புறம் சரி, ஆத்மனா விந்தத்தே வீரியம், வித்யா விந்தத்தே அமிர்தம். என்ன வித்யா விந்தத்தே அமிர்தம்? ஆத்ம வித்யா அமிர்தம் விந்தத்தே. ஆத்ம வித்தியினால் அமிர்தத்துவம் அடையப்படுகிறது. புனः யதோக்தயா ஆத்ம வித்யா அமிர்தத்துவம் விந்தத்தே. இப்படி படிக்கணும். வித்யா விந்தத்தே அமிர்தம்னா பிரதிபோத விதித்த ஆத்ம பிரம்ம வித்யா அமிர்தம் விந்தத்தே. இப்படி படிக்கணும். பிரதிபோத விதித்த ஆத்ம பிரம்ம வித்யா அமிர்தம் விந்தத்தே. அப்புறம் என்னதுன்னா ஆத்மனா விந்தத்தே வீரியம். வீரியம் ஆத்மனா விந்தத்தே. வீரியம்னா பலம், சாமர்த்தியம். என்ன சாமர்த்தியம்? வீரியம் சங்கராச்சாரியருக்கு உதாரணம் சொல்றார். தன சகாய மந்திர ஓஷதி தபோ யோககிருதம் வீரியம் மிருத்யும் ந சக்னோதி இத்தியபிபவித்தும். சக்னோதி அபிபவித்தும். அதாவது பணத்தினாலேயோ ஆள்னாலேயோ மந்திரத்தினாலேயோ மருந்துகளாலேயோ தவத்தினாலேயோ யோகத்தினாலேயோ உண்டாகிற பலம் சாவை தடுக்காதுங்கிறார். மரணத்தை தடுக்காது. தன சகாய மந்திர ஓஷதி தபோ யோககிருதம் வீரியம் மிருத்யும் அபிபவித்தும் ந சக்னோதி. அதை ஓவர் பவர் பண்ண முடியாது. என்னதான் நீ தபஸ்வியாக இருந்தாலும், என்னதான் யோகியாக இருந்தாலும் மரணத்தை நீ தவிர்க்க முடியாது. ஆகவே நீ இதெல்லாம் பண்ணி பணத்தினாலேயும் ஆள்பலத்தினாலேயும் மந்திரத்தினாலேயும் ஜபத்தினாலேயும் இதனாலேயும் எல்லாம் பண்ணிவிடலான்னு நினச்சுடாதே. அதுக்கெல்லாம் வீரியம் கம்மிங்கிறார். ஆஹா, ஆத்மனா விந்தத்தே வீரியம்னா ஆத்ம ஜானேன வீரியம் விந்தத்தே. ஆத்மனா அனித்திய வஸ்து கிருதத்வாத், அதெல்லாம் அனித்தியம்ங்கிறார். ஆத்ம வித்யா கிருதம் து வீரியம் ஆத்மனாயேவ விந்தத்தே. ஆத்மனா விந்தத்தே வீரியம்ங்கிறதுக்கு என்ன போட்டுக்கணும்னா ஆத்ம வித்யா வீரியம் விந்தத்தே ஆத்ம வித்யா அமிர்தம் விந்தத்தே. அப்படி படிக்கணும். ஆத்ம ஞானத்தினால் பலம் அடையப்படுகிறது. தைத்திரியோபனிஷத்தில் ஒரு மந்திரம் வருது இல்லையா? கிமஹகம் சாதுனா கரவம் கிமஹம் பாபம கரவம் இதி சயஏவம் வித்வானேதே ஆத்மானக் ஸ்பிருணுதே. அந்த இடத்துல ஸ்பிருணுதேன்னா பலயத்தின்னு அர்த்தம். அதாவது ஞானம் வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, இந்த உண்மையை புரிஞ்சின்ற பிறகு நான் ஏன் புண்ணியம் செய்யாமல் போனேன், நமக்கு அந்த ஒரு இது வருது இல்லையா? அது என்ன சொல்கிறது, ஒரு குற்ற உணர்ச்சி. நான் வாழ்க்கையில் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கலாம், வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனால் இந்த அகம் பிரம்மாஸ்மி ஞானம் அதை நீக்கி விடுறதான் அந்த குற்ற உணர்ச்சி. ஏன்னா தன்னுணர்வையே அழிக்கிறதுனால அந்த குற்ற உணர்ச்சி, தன்னுணர்வு போகிற போது குற்றுணர்ச்சியும் போயிடுறதான். அது ரொம்ப அழகாக சொல்கிறது உபனிஷத். ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் நபிபேதி குதஷ்சனேதி. முதல்ல கதாச்சனேத்தின்னு ஒன்று இருக்குது, குதஷ்சனேதி. இந்த உண்மையை ஆனந்தம் பிரம்மணோ வித்வான், தன்னை ஆனந்த ஸ்வரூபமாக பிரம்மமாக புரிந்து கொண்டு விட்டானேயானால் நபிபேதி குதஷ்சனேதி, எதனிடமிருந்தும் அவன் அச்சப்படுவதில்லை. குதஷ்சனேதி. அதுக்கப்புறம் என்னென்னா இந்த ஏன்னா கர்மகாண்டத்தில் நியாயமான பயமெல்லாம் இருக்குது. இப்போ கவர்மெண்ட்டில் சட்டம் இருக்குல்ல, இந்த தப்பு பண்ணினியானா உன்னை ஜெயிலில் போட்டுருவான் அப்படின்னா அந்த பயம் இருக்குமோ இல்லையா? நியாயம்தானே இது. அந்த பயம் இருக்கணும். அது மாதிரி சாஸ்திரத்தினால் உண்டு பண்ணுற பயம், நீ அடுத்த ஜென்மாவில் கஷ்டப்படுவே. இது இங்கேயே இந்த இங்கே நீ சட்டத்தை மீறினியானா இங்கே கவர்மெண்ட்டு உன்னோட தப்பு தெரிஞ்சதுன்னா பணம் வாங்குவான், டிஸ்டர்ப் பண்ணுவான், பலவிதமான பிரச்சனைகள்லாம் வரும். பயப்படுவே. நீ எதனிடமிருந்தும் அச்சப்பட தேவையில்லைங்கிறது. இந்த ஞானத்தை பெற்றுவிட்டால் நபிபேதி குதஷ்சனேதி, எதனிடமிருந்தும் அச்சப்பட தேவையில்லை. அப்புறம் அடுத்த லைன் சொல்கிறது, கிமஹகம் சாதுனா கரவம், நான் ஏன் புண்ணியம் செய்யாமல் போனேன். கிமஹம் பாபம கரவம் இதி, நான் ஏன் பாவத்தை செய்தேன்.
அப்படிங்கிற இந்த ரெண்டெண்ணம், புண்ணியம் செய்யாமல் போனேங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி, நிறைய பாவத்தை செஞ்சுட்டேனேங்கிற குற்ற உணர்ச்சி, ரெண்டுமே அவனுக்கு இருக்காதுன்னு சொல்கிறது உபனிஷத் சொல்கிறது. ரிமூவிங் கில்ட். ஏன்னா நம்ம நிறைய இருக்குது, பாப புத்தி இருக்குது, சட்டத்தை மீறணும், அது தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னை சுடும். மனசே குத்தும், நியாயமான மனசாட்சியை நம்மளை கொன்னுடும். அதுக்காக வேண்டியவன கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணு, சுவாமிகிட்ட போய் பிரார்த்தனை பண்ண பாவமெல்லாம் போகட்டும் சொல்லு, அதெல்லாம் சொல்லுவோம் நாம். ஏன்னா நம்மளை சுத்தம் பண்ணிக்கணும், நம்மளை தூய்மைப்படுத்திக்கணும். நிறைய ரிலீஜனே இதில் தான் சர்வைவ் ஆகின்னு இருக்கு. எல்லாருக்கும் இருக்கிற குற்ற உணர்ச்சியவே அது என்ன சொல்கிறது, அதை வச்சுட்டே நிறைய பேர் ரிலீஜன் சொல்லலை, நிறைய இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அது மாதிரி மற்ற மதங்கள்லாம் என்னென்ன, அவனுக்கு ஏற்கனவே பாபிங்கிற எண்ணம் இல்லாட்டாலும் இவன் பாபி 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 சொல்லி சொல்லி அவனுக்கு அந்த பாவத்தை போக்குறதுக்காக வாரம் கன்ஃபெஷன்லாம் பண்ண வச்சு பண்ணுறாங்க இல்லையா. ஆனால் உபநிஷத்து எவ்வளோ அழகாக சொல்கிறது பாருங்க. ஏன்னா எல்லாத்துலேருந்து அவனை நீக்கிறது. கிமஹகும் சாதுனா கரவம் கிமஹம் பாபம் அகரவமிதி சய ஏவம் வித்வானேதே ஆத்மானம் ஸ்பிருணுதே. இந்த உண்மையை தெரிந்த பிறகு இவன் பலமாகி விடுகிறான். நான் புண்ணியசாலியும் இல்லை, நான் பாபியும் இல்லை, அகம் பிரம்மாஸ்மி. அந்த உண்மையை புரிஞ்சுக்கிறான். அதனால் என்ன சொல்கிறது, பலம் வந்துடுறதுங்கிறார். ஆத்ம வித்யா கிருதம் து வீரியம் ஆத்மனாயேவ விந்ததே. அதாவது சங்கராச்சாரிய சொல்ல, நீ என்ன தான் பணம் வச்சுக்கோ, பணமோ ஆள்பலமோ பணபலமோ ஆள்பலமோ மந்திரபலமோ மருந்து பலமோ தவபலமோ யோக பலமோ உண்மையில் முக்தியை தராது. ஆத்ம ஞான பலம்ங்கிறார். ஆத்ம வித்யா கிருதம் து வீரியம் ஆத்மனாயேவ விந்தத்தே. என்னிடத்தில் இருக்கிற வீரியம் எதனால் வந்ததுன்னா, என்னால் தான் எனக்கு வந்தது. ந அந்யதா அனன்ய சாதனத்வாத். இன்னும் நுணுக்கமாக சொல்கிறார், இந்த வீரியமும் என்னை சார்ந்து தான் இருக்குது. இந்த பலம் வந்துடுறது. ஏன்னா இது ஒரு இண்டிவிஜுவலுக்கு தான் இந்த ஞானம் வருது. என்ன ஞானம் வருது, இண்டிவிஜுவல் இல்லைங்கிற ஞானம் வருது. ஒரு ஜீவனுக்குத்தான் ஞானம் வருது. என்ன ஞானம் வருது, நான் ஜீவன் இல்லைங்கிற ஞானம் வருது. அந்த ஞானம் அவனுக்கு பலமாக இருக்குது. விவகாரத்தில் ஜீவனாக இருந்தால் கூட அவனுக்கு அந்த பலம் இருக்குது. அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானத்தினால தான் இண்டிவிஜுவலுக்கே பலம் அப்படின்னு அர்த்தம். ஈவன்தோ இந்த ஞானத்துக்கு அப்புறம் இந்த இண்டிவிஜுவாலிட்டி கண்டினியூ பண்ணுறதுனால இந்த தன்னுணர்வு, இந்த பேருணர்வு நான் என்று புரிந்து கொண்ட பிறகும் தன்னுணர்வு தொடர்வதால் அந்த தன்னுணர்வுக்கு வலிமை எங்கே இருந்து வருகிறதுன்னா, உணர்வே நான் என்னும் அறிவிலிருந்து வலிமை வருகிறது. அப்படி சொல்கிறார். உணர்வே நான், பேருணர்வே நான் என்கின்ற அறிவிலிருந்து வலிமை வருகிறது. அதை தான் சொல்கிறார். ஆத்ம வித்யா கிருதம் து வீரியம் ஆத்மனா ஏவ விந்ததே ந அந்நேன அந்யதா அனன்ய சாதனத்வாத். ஆத்ம வித்யா வீரியஸ்ய ததேவ வீரியம் மிருத்யும் சக்னோதி அபிபவித்தும். ரொம்ப அழகான வியாக்கியானம். அதாவது ஆத்ம ஞானேன அமிர்தம் விந்ததே, அமிர்தத்வம் விந்ததே. அந்த அமிர்தத்வத்தை அடையிறதுக்கான ஆத்ம ஞானம் எதனால் வருதுன்னா, இந்த இடத்துல ஆத்மனா விந்ததே வீரியம்னா ஆத்மாவினால தான் ஆத்ம ஞானம் வருது. ஆத்ம ஞானத்தினால தான் மோட்சம் கிடைக்கிறது. உணர்வினால்தான் வலிமையும் கிடைக்கிறது, உணர்வினால்தான் முக்தியும் கிடைக்கிறது. ஸ்ட்ரென்த். என்ன ஸ்ட்ரென்த் வருது, உணர்வினால் என்ன ஸ்ட்ரென்த் வருதுன்னா, நான் உணர்பவன் இல்லை, உணர்வே என்கின்ற அறிவு பலம் ஏற்படுகிறது. அதுதான் அதனுடைய சூக்ஷ்மம். நான் உணர்வே அப்படிங்கிற ஞான பலம், நான் உணர்பவன் அல்ல உணர்வே என்கிற ஞான பலம் ஏற்படுகிறது. அதுதான் என்ன பண்ண முடியும்னா, எனக்கு மரணம் இல்லைங்கிற உண்மையை எனக்கு புரிய வைக்கும். மிருத்யும் சக்னோதி அபிபவித்தும். யதா ஏவம் ஆத்ம வித்யா கிருதம் வீரியம் ஆத்மனா ஏவ விந்ததே அத்தா வித்யா ஆத்ம விஷயா விந்ததே அமிர்தம் அமிர்தத்வம். ஆத்மாவை பற்றிய அறிவால் தான் அமிர்தத்வம் அடையப்படுகிறது. நாயமாத்மா பலஹீனேன லப்யா. பலஹீனனால் இந்த ஆத்மாவை அடைய முடியாது சொல்லியிருக்கு. எல்லாத்துக்கும் மூலம் அதுதான். பலமசி பலம் மயிதேஹி, வீரியமசி வீரியம் மயிதேஹி. இது துவைத்தம் மாதிரி சொல்லுவோம், ஆனால் அத்வைத்தம். ஏன்னா பேசினாலே துவைத்தம் தானே வரும். ஆனால் அத்வைதந்தான் விஷயம். ஆக
ஞானந்தான் முக்கியம். இந்த மந்திரம் ஆத்ம ஞானத்துக்கு உபாயத்தையும் சொல்லி பிரதிபோத விதித்தத்துவத்தையும் சொல்லி அதனுடைய பலனையும் சொல்லுகிறது. இதில் நிறைய விஷயம் இருக்குது. அதாவது உணர்வை உணர்வது எப்படி, உணர்வை பேருணர்வாக நான் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள்வது எப்படி, அதற்கு பதில் இதில் இருக்குது. அப்படி பேருணர்வாக என்னை உணர்ந்து கொண்டால் அதனால் கிடைக்கும் பயன் என்ன? மோக்ஷம், அமிர்தத்துவம். அதனால் என்னென்னா ஞான பலமும் முக்தியும், அதுதான் அறிவு வலிமையும் முக்தியும் கிடைக்கிறது. ஆக உணர்வை பற்றிய அறிவால், பேருணர்வை பற்றிய அறிவால் வலிமையும் முக்தியும் கிடைக்கிறது. வலிமைனா ஞான பலம், ஞான பலம் ஏற்படுகிறது. பிரம்மஜான பலம், பிரம்மஜான பலேன மோக்ஷா, ரியல் ஃப்ரீடம், அப்சல்யூட் ஃப்ரீடம். மற்ற ஃப்ரீடமெல்லாம், மற்ற மோட்சமெல்லாம் ஆபேட்சிக மோக்ஷா, இதுதான் ஆத்தியந்திக மோக்ஷா. நிம்மதினா நிம்மதி, நிம்மதி தேவையில்லைங்கிற நிம்மதி. நிம்மதி யாருக்கு வேணும்? நிம்மதிக்கான பொருளே இருந்தால் தானே. ஒரே ஒரு பொருள் தான்ப்பா இருக்குது, அது எப்பவும் நிம்மதியாக தான் இருக்குது. அது மறந்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனை. ஏன் மறந்தோங்கிற கேள்வி மாத்திரம் கேட்டுவிடாங்க, அதுக்கு என்றைக்குமே பதில் கிடையாது. இப்போ தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வழி சொல்ல முடியுமே தவிர, ஏன் சுவாமி இப்படி, ஏன் இந்த தன்னுணர்வு ஏன் வருவானே, அப்புறம் அப்படின்னா திரும்பவும் தன்னுணர்வு ஏன் வருவானேங்கிறது கேட்குறதுக்கு தன்னுணர்வு வேணுமா வேண்டாமா? அந்த இண்டிவிஜுவாலிட்டி ஏன் வந்ததுன்னு கேள்வி கேட்டால், இப்போ இண்டிவிஜுவாலிட்டி ரிமூவ் பண்ணுறதுல நம்ம லட்சியமாக, இண்டிவிஜுவாலிட்டி ஏன் வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுல முக்கியமாக? புத்திசாலியாக என்ன இருந்தால் என்ன பண்ணுவான்? எப்படியோ தொலைஞ்சு போட்டு இந்த இண்டிவிஜுவாலிட்டி நினைப்பான். என்ன, எப்படியோ தொலைஞ்சு போனால் சரி இந்த இண்டிவிஜுவாலிட்டி, இதுதான் சம்சாரத்துக்கு காரணம். இப்போ புரிஞ்சு போயிடுது. அப்புறம் இது ஏன் வந்ததுன்னு கேட்க மாட்டேன். இப்போ ரிமூவ் பண்ணுறதுல தான் என் தாத்பரியமே தவிர, ஏன் சுவாமி இந்த தன்னுணர்வு வருவானே அப்புறம் ஏன் நீக்குவானே அப்படின்னா அந்த கேள்விக்கெல்லாம் பதில் கிடையாது. வந்துடுத்து. தன்னுணர்வை நீக்கிறதுல தான் நமக்கு இப்போ கருத்தே தவிர, தன்னுணர்வை ஏன் வந்ததுங்கிற கேள்வியை கேட்டுக்கொண்டிருப்பதில் நமக்கு நோக்கம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் கடைசி வரைக்கும் சஃபர் பண்ண வேண்டிதான். இங்கேயும் உண்மை தெரியலேன்ட்டு போக வேண்டிதான். ஏன்னா நம்ம ஸ்ரத்தை இல்லைன்னு அர்த்தம். அதனால தான் கிருஷ்ணர் சொல்கிறார், அதை விட்டுடுங்கிறார். அசங்க சஸ்திரேன திருடேன சித்வா ததப்பதம் தத் பரிமார்கித்தவ்யம். அதெல்லாம் காரணமெல்லாம் கேட்டுன்னு இருக்காதே, உண்மையை தெரிஞ்சு வந்தோமா புரிஞ்சுட்டோமா போ அப்படிங்கிறார். அடுத்த மந்திரம், இஹச்சேதவேதீத் அத சத்யமஸ்தி நச்சேதிஹாவேதீத் மஹதி வினஷ்டிஹ பூதேஷு பூதேஷு விசித்ய தீராः ப்ரேத்யாஸ்மால்லோகாத் அமிர்தா பவந்தி. இஹ சேதவேதீத் அத சத்யமஸ்தி நச்சேதிஹாவேதீத் மஹதி வினஷ்டிஹ பூதேஷு பூதேஷு விசித்ய தீராः ப்ரேத்யாஸ்மால்லோகாத் அமிர்தா பவந்தி. மனுஷ ஜென்மாவை வீணடிக்கக்கூடாது. மனித பிறவியை இந்த அத்வைத பிரம்ம ஞானத்திற்காகவே பயன்படுத்த வேண்டும். பொருள் ஈட்டுவதற்காகவோ, புலனின்பங்களை துய்ப்பதற்காகவோ, புண்ணிய காரியங்களை செய்வதற்காகவோ மட்டும் இந்த உடல் கொடுக்கப்படவில்லை. இந்த உண்மையை உணர்ந்து கொள்வதற்காகவே இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய என்ன சொல்கிறது, மகிமா, அத்வைத பிரம்மஜான மகிமையை மனித பிறவியிலேயே அடைய வேண்டும். இந்த உடல் இருக்கும் பொழுதே இந்த உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும். பரமபுருஷார்த்தா அஸ்மாக்கம் பரமபுருஷார்த்தா இதம் ஞானமேவ. நம்முடைய முக்கிய குறிக்கோள் இந்த அறிவை பெறுவதே ஆகும் என்று இந்த மந்திரம் உபதேசம் பண்ணுகிறது. வேறு எதுவும் இந்த வாழ்க்கையில் நமக்கு குறிக்கோள் அல்ல. இந்த உண்மையை உணர்ந்து கொள்வதே இந்த வாழ்க்கையின் குறிக்கோள்
இந்த வாழ்க்கை என்று வேணாலும் நிறைவு பெற்றுவிடலாம். ஆகவே வாழ்க்கையின் உண்மையான குறிக்கோளை நாம் அடைந்தே ஆக வேண்டும். இல்லையென்றால் இந்த வாழ்க்கையை வீணடித்து விடுவோம். அதுதான் இந்த மந்திரத்தினுடைய அர்த்தம். ரொம்ப முக்கியமான மந்திரம். இக அவேதீச்சேத் அத சத்தியமஸ்தி. இகன இந்த, இகைவ மனுஷ்யா அதிகிருத்தா. அவேதீத் இதுவரைக்கும் சொல்லப்பட்ட லக்ஷணப்படி சங்கராச்சாரியர் நிறைய வசனம் சொல்கிறார். என்ன எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் தெரியுமா வாழ்க்கைங்கிறார். கஷ்டாகலு சுர நர திரியக் பிரேதாதிஷு சம்சார துக்க பகுலேஷு பிராணி நிகாயேஷு ஜன்ம மரண ஜரா ரோகாதி சம்பிராப்தி ஞானாத். எத்தனை பிறவி எடுத்திருப்போம். எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன், அதில் எல்லவோ பண்ணியிருக்கோம். அத்தஹா மறுபடியும் பறக்கணுமா, இன்னொரு உடம்புக்குள்ளே புகுந்து அவஸ்தைப்படணும்னு நான் நினைக்கிறேன். ஆஹா அத்தஹா இகைவ சேத். இகைவ சேத்னா மனுஷ்யா அதிகிருத்தா சமர்த்தா. மனித பிறவியிலே இகைவன இங்கேயே. இங்கேயேன்னு அர்த்தம் இங்கேயே. இங்கேயேன்னு இப்படி காமிச்சேன்னு என்ன அர்த்தம்? இந்த உடம்பிலேயே. இந்த உடம்பிலேயேன்னு அர்த்தம் இந்த உடம்பில் நான் இருக்கும்போதேயே. இகைவ இந்த உடலில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே. அவேதீத். அவேதீத்னா என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் சொல்லிக் கொடுத்த ஆத்மாவை யதோக்த லக்ஷணம் விதித்த அவிதிதாபியாம் அந்யத் பிரம்ம. ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம், அதே தான் ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் ததேவ பிரம்மத்வம் வித்தி. இந்த மந்திரங்கள்லாம் ஞாபகம் இருக்கணும். பிரதிபோத விதித்தம் மதம், யஸ்யா மதம் தஸ்ய மதம், அவிஜாத்தம் விஜானதாம் விஜாத்தம் அவிஜானதாம் என்றெல்லாம் பல கோணங்களில் நமக்கு உணர்த்தப்பட்ட உண்மையை, ஆத்மாவை, தூய உணர்வை. அவேதீத். ஆனால் இது லேசில் புரியாதான். அவேதீத் சேத். இதை இந்த உடலில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே இந்த உண்மையை உணர்ந்து விட்டாயே ஆனால் அப்படிங்கிறது. இந்த உடலில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே இந்த உண்மையை உணர்ந்து விட்டாயே ஆனால் அத சத்தியமஸ்தி. அதனா இந்த இடத்துல ததா அப்பொழுது, அஸ்தி சத்தியம் மனுஷ்ய ஜன்மினி அஸ்மின் அவிநாசா அர்த்தவத்தாவா சத்பாவோவா பரமார்த்ததாவா சத்தியம் வித்தியதே. சங்கராஜ் நிறைய சொல்கிறார். இந்த உண்மையை அறிந்து கொண்டு விட்டால்தான் உனக்கு அழிவில்லை, பயன். நீ இருக்கிற வாழ்கிறதுக்கு பிரயோஜனமே அதுதான். அதுதான் மேலான உண்மைன்னு 4 சொல்கிறார். சத்தியங்கிறதுக்கு அழியாமை, பயன், இருப்பு, மேலான உண்மை 4 பொருள் சொல்கிறார். நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, அப்போ தான் இந்த வாழ்க்கை மனித பிறவி பயனுள்ளதாகிறது. அடிக்கடி சொல்கிறோம் இல்லையா, பிறவி பயன்னு சொல்கிறோம் இல்லையா. பெறுதற்கரிய பிறவியை பெற்றும் பெறுதற்கரிய பிரானடி பேணாதார் பெறுதற்கரிய பிராணிகளெல்லாம் பெறுதற்கரிய பேரிழந்தாரே திருமூலர். ஆக இந்த ஜென்மாவை இருக்கிற போதே இந்த எனது மோட்சத்தை அடைஞ்சுடணும் சொல்கிறோம் இல்லையா. காலன் வருமுன்னே கண் பஞ்சடையும் முன்னே கடைவாயில் பால் படுமுன்னே ஊரார் கூடி அழுமுன்னே குற்றாலத்தானையே கூறு தாய் பட்டினத்தார். அது மாதிரி இது என்றைக்கு இதுலேருந்து கிளம்புவோன்னு தெரியாதப்பா, என்றைக்கும் ரெடியாக இருக்கணும். டெய்லி ரெடி. எதுக்குன்னா கிளம்புறதுக்கு ரெடி. என்றைக்கோ ஒரு நாள் கிளம்பணும். இன்னிலேருந்தே ரெடி ஆகிடுவோமேன்னா அது இருக்கே எப்போ வரப்போகிறது. ஏன் இப்போயே சொல்கிறேன் அதை பற்றி அபசகுணமா அப்படின்னு. இது அபசகுணமா, இது அமங்கலம் அபசகுணம்னா நம்ம அப்படி நினச்சிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம கர்மகாண்டம் முழுக்க அப்படி சொல்லி வச்சுருக்கு. நம்ம சம்ஸ்காரம்லாம் அப்படி இருக்குது. பஷ்யேம சரதசதம் ஜீவேம சரதசதம் அப்படிலாம் சொல்லியிருக்கு. அது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் ரெடியாகவும் இருக்கணும், தயாராகவும் இருக்கணும். ஆக சத்பாவோவா நம்ம இருந்ததுக்கு அழகு. இந்த மனித பிறவியில் வாழ்ந்ததுக்கு அழகு என்னன்னா எப்படி சொல்கிறாங்க, பிறவிக்கு பயன், இந்த வாழ்க்கைக்கு அழகு, சிறப்பு. இந்த உடலிலே நாம் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு சிறப்பை தருவது இந்த அகங்காரம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அகங்காரம்னா என்ன? இந்த தன்னுணர்வு. திரும்ப திரும்ப இந்த இண்டிவிஜுவாலிட்டின்னு சொல்கிறேன் இல்லையா.
ஐ ஹாவ் இண்டிவிஜுவாலிட்டி, பட் ஐ ஆம் நாட் இண்டிவிஜுவல். அந்த ஒரு ஞான பலம் அதுதான் இந்த மனித வாழ்க்கைக்கே அழகுங்கிறார். அதுதான் சிறப்பை தருவது, பயனை தருவது, சிறப்பை தருவது, அழிவின்மையை தருவது. இந்த ஞானம் என்ன கொடுக்கும் நமக்கு? நான் சாகாதவங்கிற ஞானம் கிடச்சிடும். அப்போ எனக்கு சாவு இல்லைங்கிற ஞானம் வந்துடும். அதுதான் எனக்கு பயன், அதுதான் அழகு. உடலுக்கு சாவை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பக்குவம், அதுதான் அழகு. அது மாத்திரமில்லை, நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டாலும் அதுதான் உண்மை. பரமார்த்த தாச்ச, நீ ஏற்றுக்கொண்டா என்ன, ஏற்றுக்கொள்ளாட்டி என்ன, உன்னோட அக்செப்டன்ஸை எதிர்பார்த்தா சாஸ்திரம் இருக்குது. சாஸ்திரத்தை நீ புரிஞ்சுட்டா புரிஞ்சுக்கோ, இல்லாட்டி என்ன பண்ணுறது? அதுதான் ஃபேக்ட்டுங்கிறார். பரமார்த்தத்தான்னா ஃபேக்ட். அத சத்தியம் அஸ்தி. ஆக பயனும் சிறப்பும் இதனால் தான் இருக்குது. இந்த மனித உடலில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே தர யாவன்ன பித்தியத்தே, நீ பெரிய புண்ணியங்கிற பணத்தை கொடுத்து இந்த உடம்புங்கிற படகை கடவுள்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்திருக்கே, கர்மசாட்சியான கர்மபல தாத்தா கிட்டேருந்து வாங்கிட்டு வந்திருக்கே. இந்த உடம்புங்கிற படகு எதுக்கு? நான் சம்சார சாகரத்தை கடக்கிறதுக்காக வாங்கி கொண்டு வந்திருக்கேன். இந்த உடம்புங்கிற படகு உடைஞ்சு போகிறதுக்குள்ள சீக்கிரம் இந்த சம்சார சாகரத்தை கடந்து விடு அப்படின்னு ஸ்லோகங்கள்லாம் படிச்சிருக்கோம். எண்ணறிய பிறவிதனில் மானிட பிறவிதான் யாதினும் அரிது அரிது கான். அவ்வளோ சுலபம் இல்லை, இது கிடச்சிருக்கு. இதை மிஸ்யூஸ் பண்ணிவிடாதே, தப்பாக பயன்படுத்திவிடாதேன்னு அர்த்தம். கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைக்காதே. இதுக்காகத்தான் பகவான் சரீரத்தை கொடுத்துருக்கார். தர்மத்தை கடைப்பிடிப்பதற்கும் ஈஸ்வர பக்தி பண்ணுவதற்கும் பிறகு பிரம்ம ஞானத்தை அடைவதற்காக மட்டுமே இந்த மனித உடல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நம்முடைய வேத சாஸ்திரங்கள்லாம் கோஷிக்கின்றன. அதுக்குத்தான் கொடுத்துருக்கு. அமிர்தஸ்ய புத்திராக வயம். நிறைய புண்ணியம் பண்ணுறதுக்காகத்தான் பகவான் ஜென்மாவை கொடுத்துருக்கார். பகவானை பக்தி பண்ணுறதுக்காகத்தான் பகவான் இந்த சரீரத்தை கொடுத்துருக்கார். அது மாத்திரமில்லை, பகவானும் நானும் எல்லாம் ஒன்றுங்கிற ஞானத்தை அடையிறதுக்கு தான் சரீரத்தை கொடுத்துருக்கார். அந்த எண்ணத்தோடு இந்த வாழ்க்கையை நடத்து. அப்போ தான் இந்த வாழ்க்கைக்கு பெருமை, அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கைக்கு சிறப்பு, மதிப்பு. வாய்த்ததோர் நுந்தமக்கு இப்பிறவி இதனை மதித்திடுமின். இதை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கோ, இதை வீணடிக்காதீங்கோ அப்படிங்கிறதான். நச்சே பரமார்த்ததாவ நச்ச இக அவேதீத், நச்சேதிகாவேதீத். சரி, நீ பாட்டுக்கு சொல்லிகிட்டே இருயா, நீ உனக்கு தெரியாது என்னோட ப்ராப்ளம்லாம். இப்போதான் ஜோசியர் சொன்னார்னு கோயில் கோயிலாக சுற்றின்னு இருக்கேன். எனக்கு கல்யாணமே ஆமாட்டேங்கிறதுங்கிறான். 55 வயசு. என்ன இப்போவாது கொஞ்சமாவது இது பக்கம் திரும்பப்படாதோன்னு. இதெல்லாம் நமக்கு சூட்டாகா சார்? ஏதோ விபூதி கொடுத்தீங்கன்னா பாயிண்ட் போகிறேன், தீர்த்தம் கொடுங்கோ, விபூதி கொடுங்க. உட்காத்தி வச்சு இந்த பாடம் சொன்னிங்கன்னா நான் தூங்கி போயிடுவேன். அப்புறம் அது மாத்திரம் என்னால் உட்கார முடியாது, ரெஸ்ட்லெஸ் ஆகிடுவேன். அப்படி சரி, போயிட்டு வா. நச்சேதிகா வேதீத் மகதி வினஷ்டிகி ஈக. இந்த மனித வாழ்க்கை 2வது லைன். இதை நீ புரிஞ்சுனுட்டியானா இது ரொம்ப ரொம்ப பிரயோஜனம், ரொம்ப ஆனந்தமாக இருக்கலாம். ஆஹா, இந்த ஜென்மாவில் எதை அடையணுமோ அதை அடைஞ்சுட்டேனே, கிருத்தகிருத்தியோகம் தன்யோகம். நான் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டேன். இந்த ஜென்மா பகவான் எதுக்காக கொடுத்தாரோ அதுக்காக நான் அதை உபயோகப்படுத்திவிட்டேன். நான் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டேங்கிற திருப்தி, நிறைவோடு வாழலாம். மண்ணில் நல்ல வண்ணம் வைகலும் வாழலாம், எப்பொழுதும் வாழலாம். அப்படி எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும், ஒரு நாளும் நிறைவாக இருக்கும். சூஷாச்சமே சுதினஞ்சமே, அது ஆனந்தமாக இருக்குமே. இது இல்லைன்னா என்னென்னா எப்போ பார்த்தாலும் நீ அழுவே, மற்றவனையும் அழ வைப்பே. நச்சேதிகா வேதீத் மகதி வினஷ்டிகி. 2வது லைன். மகதி வினஷ்டிகி, எச்சரிக்கை பண்ணுறது. பெரும் நஷ்டத்துக்கு ஆளாகி விடுவாய். அப்புறம் மனுஷ ஜென்மா லேசில் கிடைக்குமா உனக்கு? அப்படியே கிடைச்சாலும் உனக்கு வேதாந்தம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா? துர்லபம் திரயமேவை தத் தெய்வானுகிரக ஹேதுக்கம். ஆதிசங்கரர் விவேக சுடாமணி சொல்கிறார், மனிதனுக்கு, இந்த உயிருக்கு, இந்த ஜீவனுக்குன்னு சொல்லணும், இந்த ஜீவனுக்கு 3 விஷயங்கள் கிடைப்பது மிகவும் அரிதுன்னு சொல்லியிருக்கு விவேக சுடாமணியில். அது இறைவனுடைய அருளால் தான் கிடைக்கும்னா. துர்லபம் திரயமேவை தத்து தெய்வ அனுகிரக ஹேத்துக்கம். இறைவனுடைய அருள் இல்லாமல் 3 விஷயங்கள் கிடைக்காது. ஒன்று மனித சரீரம், மனுஷ சரீரம்.
அந்த மனுஷ சரீரமும் எந்த தேசத்தில் கிடைக்கணும்னு பார்க்கணுமே. மனுஷ சரீரம், சில பேர் வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து படிக்கிறான். மனுஷ சரீரம், அப்படியே மனுஷ சரீரம் கிடைச்சாலும் அவன் மண்ணிலும் பெண்ணிலும் பொண்ணிலுமே வாழ்க்கையை வீணாக்கி விடுறானே. முமுக்ஷுத்வம், மோட்சம் அடையணுங்கிற ஆசை வர்றது அது ரொம்ப அரிது. மனித உடம்பு கிடைச்சிடும், மனுஷ சரீரம் கிடைச்சாலும் மோட்சம் அடையணுங்கிற இச்சை வரணுமே. ஏன்னா இந்த மனித பிறவியை புரிஞ்சுக்கிறதுக்கே நிறைய புண்ணியம் வேணும். ஏன்னா நான் உயிருக்கு உடல் கிடைத்திருக்குங்கிறது புரியணுமே. உடம்பே நான் நினைக்கிறவன்ட்ட போய் மனித உடலுடைய மதிப்பை எப்படி சொல்கிறது? ஏன்னா இப்போது நமக்கு வந்து பணம் கிடைக்கிறது கஷ்டம் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம் எல்லாருமே. இப்போ திடீர்னு எனக்கு ஒரு 25 கோடி ரூபா வேணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சுலபமாக கிடைச்சிடுமா? அப்போ வாழ்க்கையில் வந்து பணம் கிடைக்கிறதோ, பெரிய கோல்டோ டைமண்டோ கிடைக்கிறதோ பெரிய அதிசயம்னு நினச்சிட்டு இருக்கோம். ஏன்னா அது நமக்கு வாழ்க்கையில் நமக்கு அது பெருசாக நினைக்கிறோம், அது ரொம்ப மதிக்கிறோம். பணத்துக்கு ரொம்ப மதிப்பு தரோம். ஒரு ஆள் இங்கே யாரோ ஒருத்தர் வந்துட்டாருன்னா, பாப்புலர் ஆள் வந்துட்டு அவருக்கு பெரிய மதிப்பு தரான் ஒருத்தன். இப்போ பணத்துக்கு அவ்வளோ மதிப்பு இருக்குது உலக வாழ்க்கையில். ஏன்னா எனக்கு பணம் இருந்தால் எனக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. அதனால் பணத்தை அவ்வளோ தூரம் மதிக்கிறான். பணமோ ஆளோ ஏதோ வச்சுக்கோங்க. ஆனால் இந்த உடம்பு உயர்ந்ததுன்னு எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னா, ஏன்னா பணம் வேறு நான் வேறு, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் உடம்பு வேறு நான் வேறுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு ட்ரெஸ்ஸு வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரஸ்ட்டு ட்ரெஸ்ஸு. இது வந்து இந்த புடவையோ என்னமோ போடுறான், 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபாய்க்கெல்லாம் புடவையெல்லாம் வந்திருக்கு. இப்போ நானே பார்த்தேன் ஒரு இடத்துல, ராமாயணம் மகாபாரதம் போட்டிருக்காங்க. கட்டினா வீட்டில் தான் நடக்கும். அதனால் வந்து அதில் இந்த புடவையிலே ராமாயணம் இருக்கான், புடவையிலே மகாபாரதம் இருக்கான். அதனால் அதை போய் பார்த்து இதுதான் வந்து இது வந்து ஆஞ்சநேயர் பார்த்தியா சூடாமணி கொடுக்குற புடவையிலேயே அது சுற்றி எங்கே கட்டுறது என்னமோ ஒரு இது. எல்லோரும் அது வந்து அது பெருசாக விளம்பரம் பண்ணுறாங்க, அதை போய் வாங்குகிறாங்க ஜனங்கள்லாம். இப்போ அதெல்லாம் ரொம்ப வசந்ததுன்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த புடவை உயர்ந்ததா உடம்பு உயர்ந்ததா தெரியும் நமக்கு. உடம்பு தான் ரொம்ப உயர்ந்ததுன்னு நமக்கு தெரியும். ஆனால் உடம்பு வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற உயிருக்கு கிடைச்சது இந்த உடம்பு. அது ரொம்ப முக்கியம். அது இந்த பேதம் தெரிஞ்சால் தான் தெரியும். அதனால தான் அந்த ஜீவ புத்தி இல்லைன்னா மனுஷ சரீரம் கிடைக்காது. நான் எனக்கு வந்து பணம் பெருசுன்னு நினைக்கிற மாதிரி இந்த உயிருக்கு இந்த மனித உடல் மிக உயர்ந்தது. அல்ல, மனித உடம்பு கிடைச்சுட்டா போருமா? மோட்சம் அடையணும்னு ஆசை வரணுமே. அவர் தீவிரமாக வராது. பணம் சம்பாதிக்கிற ஆசை, புகழ் அடையணுங்கிற ஆசைக்கு ஈக்குவலாக முக்தி அடையணுங்கிற ஆசை அவ்வளோ சுலபமாக வராது. அப்படியே வந்துட்டாலும் நம்ம வந்து நமக்கு நல்ல ஒரு சொல்லிக் கொடுக்குற பாடம் சொல்லித்தர்ற குருவானவர் வழிகாட்டி அவ்வளோ சுலபமாக கிடைச்சுட மாட்டார். அப்படி சொல்கிறது துர்லபம் திரயமே வைத்த தெய்வானுகிரக ஹேதுக்கம் மனுஷ்யத்துவம் முமுக்ஷுத்வம் மகாபுருஷ சம்ஸ்ரயா. 3 லேசில் கிடைக்காது. ஆகையினால ஜென்மாவை வீணடிக்காத. ஒவ்வொரு நாளும் வீணடிக்காமல் ஒரு நாளும் படுக்கிற போது இன்றைக்கி நான் புண்ணியம் இவ்வளோ பண்ணியிருக்கேன், புண்ணியத்தை விடுங்க, அதை சொல்கிறேன். நல்லா இதை படித்தோம், இந்த இடத்துல மோட்சத்தை பற்றி படிக்கிறோம், நான் அதை கூட சொல்லலை. அட்லீஸ்ட் நல்ல காரியத்தை பண்ணி பகவான்கிட்ட பக்தி பண்ணி இந்த பிரம்மஜானம் புரியறதோ இல்லையோ போயிட்டு போகிறது, அதையாவது பண்ணணும், வீணடிக்கூடாது. இல்லாட்டி மகதி வினஷ்டிஹி நச்ச அவேதி சேத். இந்த உபனிஷத்து இங்கே என்ன சொல்கிறதுன்னா, அகம் பிரம்மாஸ்மிங்கிறத தெரிஞ்சிக்கல மனுஷ ஜென்மா ரொம்ப பெரிய வேஸ்ட். அப்புறம் இந்த மனுஷ ஜென்மா அவ்வளோ சுலபமாக கிடைக்குங்கிறது கேரண்டி கிடையாது. இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோ அறிகிலேன். பிறப்பொடு இறப்பதனை எண்ணினால் நெஞ்சது பகீரனும் விழி துயிலுறாது இரவு பகலாய் செந்தழலின் மெழுகானது அங்கம் இவை என்கொலோ சித்தாந்த முக்தி முதலே. அப்படியே தாய்மார் சொல்ல துடிக்கிறேங்கிறார். அடுத்த ஜென்மாவை நினச்சா என்னமோ பண்ணுறதுங்கிறார். யாருக்கு அந்த பயம் இருக்கும்? விஷயம் என்னென்னா, மனுஷ ஜென்மா அடுத்த ஜென்மாவை கண்டு பயப்பட வேண்டாமோ? இந்த நச்சேதிகா வேதீத் மகதி வினஷ்டிஹி. ஆக நச்சயத்து இக ஜீவம்ச்சேத். இகன்னா இந்த உடம்பில் இருக்கிற போதே, இந்த உடம்பில் இருந்துருக்கிற போதே
அவேதீத் ந விதித்தவான் ததா மகதி தீர்கா அனந்தா வினஷ்டிஹி. அனந்தா வினஷ்டிஹி விநாசனம் ஜன்ம ஜரா மரணாதி பிரபந்த விச்சேத லக்ஷணா அவிச்சேத லக்ஷணா சம்சார கதிஹி. சம்சாரம்னு அர்த்தம். மறுபடியும் மறுபடியும் உழலனுங்கிறார். மகதி வினஷ்டின்னா மகத்தின்னா நீண்டதுங்கிறார். அனந்தா முடிவில்லாதங்கிறார். முடிவில்லாத நஷ்டங்கிறார். இப்போ நம்ம முடிவை உண்டு பண்ணிவிடலாம் வாழ்க்கைக்கு. இந்த பிறப்பிறப்பு சுழலுக்கு பிறவி பெருங்கடல் நீந்தி விடலாம். ஆனால் இல்லைன்னா வேஸ்ட் பண்ணிவிடாதே. அப்புறம் சம்சாரம். தஸ்மாத் ஏவம் குணதோஷௌ விஜானந்தா பிராமணாக பண்புள்ளவர்கள். ஏன்னா ஏவம் குணதோஷௌ விஜானந்தா வாழ்க்கையினுடைய நன்மை தீமைகளை ஆராய்ந்த அறிஞர்கள் அப்படின்னு அர்த்தம். வாழ்க்கையின் நன்மை தீமையை அறிந்த அறிஞர்கள் பூதேஷு பூதேஷு சர்வபூதேஷு ஸ்தாவரேஷு சரேஷு ச ஏகம் ஆத்மதத்துவம். ஒவ்வொரு உயிரிலும் இப்போ ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனஹ யத்வாச்சோஹ வாச்சம் சவு பிராணஸ்ய பிராணஹ சக்ஷுஷச்சு அதிமுச்சிய தீராக பிரேத்தியாஸ்மால் லோகாத் அமிர்தா பவந்தி. ரொம்ப அழகாக சொல்கிறார். பூதேஷு பூதேஷு ஒவ்வொரு சரீரத்திலையும் சொல்கிறார். ஸ்தாவரேஷுங்கிறார் சங்கராச்சாரியர். ஸ்தாவரேஷுன்னா தென்னைமரம். தென்னைமரத்துக்குள்ளேயும் அந்த பிரம்ம தத்துவம் இருக்குது. எல்லாத்துலேயும் ஆகாஷாதி பஞ்சபூதங்களையும் இருக்குது. ஸ்தாவரேஷு சரேஷு ச. சரேஷுனா அசையாதவற்றிலும் அசைகின்றவற்றிலும் இருக்கின்ற ஏகம் ஆத்ம தத்துவம் பிரம்ம. அந்த ஆத்ம தத்துவமான பிரம்மத்தை விசித்திய, விசித்தியன்னு மந்திரத்தில் இருக்குது, விஜ்ஞாய சாட்சாத்கிருத்திய அதை நன்றாக உணர்ந்து. எங்கே எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், படிச்சுட்டோம் சுவாமிஜி இன்னும் உணரலேன்னு சொல்லக்கூடாது. படிக்கிற போதே உணர்த்துறோம். படிச்சுட்டு அதாவது உணர்ந்திருக்கிறத தான் உணர்த்துறோமே தவிர உணர்வதற்காக உணர்த்துறது இல்லை. இல்லையா? உணர்ந்திருக்கிறத தானே உணர்த்துறோம். ஏற்கனவே உணர்வாக இருப்பதைத்தானே படிக்கிறோம். அதில் சில பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் படிக்கிறது புஸ்தகத்தில் படிக்கிறதெல்லாம் பரோட்ச ஞானம், நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் அபரோட்ச ஞானம்னா. இதுதான் பெரிய பிக்கஸ்ட் மிஸ்டேக். மற்ற சாஸ்திரம் மாதிரி இல்லை. இப்போ சொர்க்கம் வேணால் பரோட்சமாக இருக்கலாம். சொர்க்கம் பரோட்சம். செத்து போன பிறகு சொர்க்கத்துக்கு போய் அங்கே சொர்க்கத்தில் சுகத்தை அனுபவித்தா அப்போ அபரோக்ஷ ஞானம். இப்போ இங்கேருந்து நான் அமெரிக்காவை பற்றியோ வேறு நாட்டை பற்றியோ சொல்கிறேன், அதெல்லாம் பரோட்ச ஞானம். டைரெக்டாக அந்த ஊருக்கு போனால் அபரோக்ஷ ஞானம். அந்த மாதிரி இல்லை. நான் என்பது அபரோக்ஷம், நித்திய அபரோக்ஷம். தெரியாத வஸ்துவா நான். ஆகையினால ஞாபகம் வச்சுங்கோ, அபரோக்ஷ ஞானத்துக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. சாட்சாத் கிருத்தியன்னா புரிந்து கொண்டுங்கிறார். விஜ்ஞாய சாட்சாத் கிருத்திய. அத்திர சாட்சாத்கரணம் வாக்கிய ஞானாத் ந அர்த்தாந்தரம் கிந்து வாக்கியாத் ஆத்மஜானம். யத் காலம் தற்காலமேவ அஜான பிரகாணபூர்வகம் அயமஹமஸ்மி சர்வபோத சாட்சி இத்தியாகம அனுசாரி போதா ஏவ. இதுக்கு வேணால் நான் உங்களுக்கு ஒன்று ரெஃபர் பண்ணுறேன். பிருகதாரண்யகோபனிஷத் 1:4-10 யத் சாட்சாத் அபரோக்ஷாத் பிரம்மன் நினைக்கிறேன். அந்த வாக்கியம் 1:4-10 பிருகதாரண்யக வாக்கியம் படித்து பாருங்க, தெரியும். சாட்சாத்காரத்துக்கு அர்த்தம் சொல்கிறார். சாட்சாத்காரம்னா என்னன்னு ஒரு மகாத்மா வியாக்கியானம் பண்ணுறார். குரு சொல்லிக் கொடுக்குறாராம். இந்த சென்டென்ஸை சொன்ன உடனேயே அது புரியறதான். அந்த சென்டென்ஸை சொல்கிற போதே புரியறதான். எந்த நேரத்தில் சொல்கிறாரோ அப்போவே புரியறதான். அப்போவே அஜ்ஞானம் போகிறது, அப்போவே புரிகிறது. அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் பின்னால் தனியாக எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸரை பற்றி தான் படிக்கிறோம். ஆகையினால எக்ஸ்பீரியன்ஸரை பற்றி படிக்கிற போதே ஞானம் வந்துடுறது, அஜ்ஞானம் போயிடுறது. அதனால் தனியாக ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டியது கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறார். இதுதான் இந்த உபனிஷத்தினுடைய முக்கியமான பாடமே. சாட்சாத்கிருத்திய தீராக மந்திரத்தில் இகச்சேத் அவேதி தத சத்தியமஸ்தி நச்சேதிஹா வேதீன் மகதி வினஷ்டிஹி பூதேஷு பூதேஷு விசித்திய. விசித்தியன்னா எல்லா இடத்துலையும், உங்கள் இடத்துலையும் அதுதான் இருக்குது. எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, அதுதான் சுனிய பண்டிதாக சமதரிசினா. நாயாக இருந்தான்னு செடியாக இருந்தான், எல்லாத்துக்குள்ளேயும் அந்த தத்துவந்தான் இருக்குது. சாட்சாத் கிருத்திய. ஒரு உதாரணத்துக்காக சொன்னார். எல்லாமே அதுதான். ஆகாஷாதி பஞ்சபூதங்களும்
அதுதான் ஒவ்வொரு ஜீவராய் நமக்கு ப்ராப்ளமே ஹியூமனோட ரிலேஷன்ஷிப்பில் தானே ப்ராப்ளம். செடியோடைய சண்டை. நமக்கு பிரச்சனையே யாரோட? மனிதர்களோட தானே பிரச்சனை. ஏன்னா எல்லாருக்கும் ராகத்வேஷம் இருக்குது. ஆகினால ஏன் ராகத்வேஷம் இன்னொருத்தனுடைய ராகத்வேஷம் ஒத்து போகணுமே. அதுக்கு தான் தர்மசாஸ்திரத்தில் ஸ்ரத்த வைனா, ஸ்ரத்த வச்சாலும் அதுலேயும் ராகத்வேஷம். அதனால தானே கஷ்டம் ஜாஸ்தியாக இருக்குது. ஹியூமன் ரிலேஷன்ஷிப்பில் தான் நிறைய ப்ராப்ளம். மற்றதுலாம் பிரச்சனை கிடையாது. செடி தப்பாக வளைஞ்சு போச்சுன்னா சண்டையாக போட முடியும். ஏன் வளைஞ்சு போனேன்னு, நீ என்ன சரியாக வச்சா நான் வந்துட்டு போகிறேங்க போகிறது அது. ஆனால் மனுஷனை போய் இப்படி சொல்ல முடியுமா? ஏன் இப்படி இருக்கேன்னா, நான் எப்படியோ இருந்துட்டு போகிறேன், உனக்கு என்னம்மா சொல்லுவானா மாட்டானா? அப்போ நான் நினைக்கிற மாதிரி நீ இருக்கணும்னா, 2 பேரும் அப்படி தான் நினைக்கிறாங்க வீட்டில். நடக்குமா? ஒரு நாள் நடக்காது. நான் இருக்கிற மாதிரி நான் இருக்கேன், நீ இருக்கிற மாதிரி நீ இருக்கு. அதுக்குள்ளே எப்படி மேனேஜ் பண்ண முடியுமோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவோம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஆக அந்த ஹியூமன் ரிலேஷன்ஷிப்பை அதை புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது அதில். இப்படி பூதேஷு பூதேஷு விசித்திய, ஒவ்வொரு ஜீவன் ஒவ்வொரு இடத்திலும் உணர்வு தான் இருக்கிறது. அகம் பிரம்மாஸ்மி, துவம் பிரம்மாசி, தத் பிரம்மாசி, ஏதத் பிரம்மாசி, சா பிரம்ம, ஏஷா பிரம்ம, தத் பிரம்ம, அகம் பிரம்ம, சஹா பிரம்ம, சர்வம் பிரம்மமயம். அதுதான் சாட்சாத் கிருத்திய. யார் பண்ணுவார்கள்னா தீராகா. ஏற்கனவே சொல்லிட்டோம். தீராகான்னு சொன்னால் இந்த இண்டிவிஜுவாலிட்டிக்கெல்லாம் நெருப்பு வச்சு கொளுத்துறது. புத்திசாலியாக இருந்தால், உறுதியாக இருந்தால் தான் இந்த தன்னுணர்வை எல்லாம் அழிக்கணும். மானமாவது வெக்காமாவது சூடாவது சொரணையாவதுன்னா ஒன்றும் இருக்காது. புகழ்ந்தாலும் ஒன்றும் ஒட்டாது, இகழ்ந்தாலும் ஒன்றும் ஒட்டாது. என்னையா அப்படின்னு மரம் மாதிரி இருக்க, ஒரு ஃபீலிங், இமோஷன்ஸே கிடையாது உனக்கு. கேட்பானா மாட்டானா? சொல்லுவானா மாட்டானா? என்ன நீ பாட்டுக்கு இருக்கு, உனக்கு ஒரு இமோஷனே கிடையாதா அப்படின்னா. இமோஷன்ஸு இருக்குது. ஐ ஹாவ் இமோஷன்ஸ் பட் ஐ ஆம் நாட் இமோஷன்ஸ். ஐயோங்கிறான். ஐ ஹாவ் இண்டிவிஜுவாலிட்டி, ஐ ஆம் நாட் இண்டிவிஜுவல்னு சொல்லிகிட்டே இருந்தால் ரொம்ப கஷ்டம். எங்கேயாவது ஒரு ஹஸ்பண்ட் மாத்திரம் தனியாக படிச்சுட்டு ஒய்ஃப்கிட்ட போய் சொல்லி பார்க்கட்டும், சட்னி ஆகிடுவான். அதனால் சொல்லக்கூடாது. நம்ம உண்டு, நம்ம ஞானம் உண்டுன்னு பேசாமல் இருக்கணும். நம்ம ஞானினே காமிச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு ஞானம் வேணுமா வேண்டாமா? வேணும். ஆனால் நம்ம ஞானின்னு இன்னொருத்தனுக்கு காமிக்கணுமா? காமிக்க வேணும். நம்ம என்ன இருந்தாலும் ரொட்டீனெல்லாம் ஒழுங்காக என்னமோ எதுக்கும் கவலைப்படாமல் நம்ம உற்சாகமாக இருக்கிறத பார்த்தோம்னா என்ன சீக்ரெட்டுன்னு கேட்பாங்க. அதெல்லாம் உட்காந்து பொறுமையாக கேட்டால் தான் சொல்லுவோம். அது இன்றைக்கி இல்லை, இப்போ தானே கேட்டிருக்கேன், 3 மாதம் கழித்து சொல்கிறேன். இல்லை இப்போயே சொல்லும்பாங்க இல்லையா? இப்போயே சொல்லு இல்லை, பொறுமையாக. சிவபெருமானே கேட்குறார் இல்லையா முருகன்கிட்ட. அவர் சொல்கிறார், அதெல்லாம் இப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. முருகன் சொல்கிறார், என்ன இருந்தாலும் நீ அப்பாவாக இருந்தாலும் நான் உனக்கு பாடம் சொல்லி கொடுத்தா நான் குருவாக மாறிடுறேன். ஆகையினால் நீ கீழே உட்காரு அப்படிங்கிறார் முருகன். அவர் பார்த்தார், இவர் குனிஞ்சு இருக்கிறதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணார்னா கையில் தூக்கின்னு விட்டார். இவர் தூக்கி இப்படி வச்சுன்னு விட்டார், மேலே போயிட்டார். இப்போ சொல்லு யான்னார். சுவாமிநாதா சிவகுரு, சிவசிய குரு, சிவகுருன்னு முருகனுக்கும் ஒரு பேர், சிவனுடைய குரு. மேலே போன உடனே அவர் பிரணவத்துக்கு அர்த்தம் சொல்கிறார், உபதேசம் பண்ணுறார். ஆஹா தீராகா, தீராகனா தீமந்தா, புத்திசாலி. அதை உண்மையை தெரிந்து கொண்டு ரொம்ப டைம் கொடுக்க வேண்டியிருக்கு இல்லையா? ஒரு வாரமாக நீங்கள் என்னவா இருந்தீர்களா இருக்கிறீர்களா? நான் உங்களையெல்லாம் என்ன சொல்லுவேன்? என்ன பொறுமை, நான் இப்படிலாம் பேசினாலும் பேசாமல் கேட்டுருக்கீங்களே. தீராகா தான். தீராகா. இந்த ஒரு வாரம் கேம்பில் நாங்கள் தீரர்களாக இருந்தோம் அப்படின்னு சொல்லலாம். எப்போவுமே தீரர்கள் தான். புத்திசாலிகள். தீமந்தா. சங்கராஜ தீமந்தங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, அறிவை சரியான முறையில் கையாளுபவர்களுக்கு தீரர்கள்னு பேர். நம்ம புத்தியை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். எதுக்காக உபயோகப்படுத்தணுமோ அதுக்கு உபயோகப்படுத்தணும். அறிவை கண்டதுக்கெல்லாம் உபயோகப்படுத்தக்கூடாது. நமக்கு தான் அறிஞ்சிக்கிற சக்தி இருக்குதுன்னு கண்டதையெல்லாம் தெரிஞ்சுக்கப்படாது. கண்டதுக்கு இருக்க பண்டிதன் ஆவான்னா கண்டதையெல்லாம் பிடிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை.
உன்னை பார்த்த உடனே அப்சர்வ் பண்ணுறவன் தான் பண்டிதன் அர்த்தம். கண்டதும் கற்பவன் பண்டிதன். அதனால் இந்த அறிவை, இந்த தீமந்தகன்னா, தீமந்தகங்கிற பதத்துக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? திருக்குறள் பாஷையில் சொன்னால் தான் அழகாக இருக்கும். அறிவுடைமை. அறிவுடைமை, அறிவை உடைமை பொருளாக வைத்திருப்பவர்கள் தான். அதுதான் வள்ளுவர் எல்லாத்துக்கும் உடைமை உடைமைங்கிறார். ஊக்கம் உடைமை, அடக்கம் உடைமை, அன்பு உடைமை. உடைமைன்னா என்ன அர்த்தம்? உடைச்சிடுன்னு அர்த்தம் இல்லை. உடைமைன்னா அது என்னுடைய, எங்கிட்ட இருக்குது. ஐ ஹாவ் நாலெட்ஜ், ஐ ஹாவ் ப்ராப்பர் இன்டலெக்ட். அது மாதிரி நான் அறிவு சொத்தை சம்பாதிச்சிருக்கேன். எப்படி சிந்திக்கணுங்கிற முறையை சம்பாதிச்சிருக்கேன். புத்தி என் கையில் வச்சுருக்கேன். கண்டதையெல்லாம் படித்து புத்தியை கெடுத்துக்கலை. புத்தியை நல்ல முறையில் வச்சுருக்கேன். புத்தியை நான் பூஜை பண்ணுறேன். தியோஜன பிரச்சோதயாத்துன்னு சொல்லி சொல்லி காயத்ரி மந்திரத்தை சொல்லி சொல்லி புத்தியை அப்படி வச்சுருக்கேன் அப்படின்னு அர்த்தம். தீமந்தா பிரேத்திய, பிரேத்தியன்னு சொன்னால் இதிலிருந்து வியாவிருத்திய. சங்கராச்சாரிய திரும்பவும் சொல்கிறார், மம அகம்பாவ லக்ஷணாத். மம அகம்பாவ லக்ஷணாத், இண்டிவிஜுவாலிட்டி தான். யான் எனது என்னும் செருக்கிலிருந்து விடுத்து கொண்டு இந்த உண்மையை உணர்ந்து, பாருங்க, பூதேஷு பூதேஷு விசித்திய, அறிதல். பிறகு என்ன? விடுதல். அறிந்தேன், விட்டேன்னா. எதை விட்டேன்னா? யான் எனது எனும் செருக்கை நீக்கி. யான் எனது எனும் செருக்கை நீக்கி. அதுக்கு காரணம் என்னென்னா, அறியாமை வடிவமான அப்படிங்கிறார். அவித்யாரூபாத், இந்த அஸ்மால் லோகாத்து, இந்த சரீரத்தில் மனசில் நான் என்னுடையது என்கின்ற அறியாமையை அறவே நீக்கி. அகங்காரம் மமகாரம்ங்கிறது அஜ்ஞானம்ங்கிறார். அஜ்ஞானத்தினால உண்டான அகங்கார மமகாரத்தை அடியோடு நீக்கி உபரம்ய, விடுபட்டுங்கிறார். உபரம்ய பிரேத்தியங்கிறதுக்கு எத்தனை அர்த்தம் சொல்கிறார்? வியாவிருத்திய, மம அகம்பாவ லக்ஷணாத் அவித்யாரூபாத் அஸ்மாத் லோகாத் உபரம்ய. உபரம்யன்னா விடுவித்து கொண்டு. சர்வ ஆத்ம ஏகத்துவம், திரும்பவும் விட மாட்டேங்கிறார். பாருங்கள், இதுதான் ஆதிசங்கருடைய சொற்கள். சர்வ ஆத்ம ஏகத்துவம், எல்லோரும் ஒன்று. அத்வைத்தம், இரண்டற்றவர்கள். ஆபன்னாக சந்தஹா, உண்மை ஆபன்னாக சந்த, அத்வைதம் ஆபன்னாக சந்தஹா, நாம் எல்லோரும் ஒன்று, இரண்டற்றவர்கள் என்ற உண்மையை உணர்ந்தவர்களாய் அமிர்தா பவந்தி. அமிர்தா பவந்திங்கிறது என்ன அர்த்தம் சொல்கிறார்? பிரம்மைவ பவந்தி, அவர்கள் பிரம்மமாகவே ஆகிறார்கள், இறைவனாகவே ஆகிறார்கள், மெய்ப்பொருளாகவே ஆகிறார்கள். ஆகிறார்கள்னா என்ன அர்த்தம்? மெய்ப்பொருளாக தன்னை உணர்ந்து கொள்கிறார்கள். உலக திருஷ்டியில் சொல்கிறார், இப்படி பண்ணுறவன் என்ன ஆகிடுறான்? அவன் கடவுளாகவே ஆயிட்டான்ப்பா அப்படின்னு சொல்கிறான் இல்லையா லௌகிகத்தில், உலகத்தில். இது எப்போ பார்த்தாலும் கடவுளை பற்றியே பேசி பேசி அவன் கடவுள் மயமாயிட்டான் அப்படிங்கிறோம். கடவுளாகவே ஆயிட்டான் அப்படிங்கிறோம். உண்மைதான். அந்த தத்துவத்தை தான் சொல்கிறார். பிரம்மைவ பவந்தி சயோ ஹவை தத் பரமம் பிரம்மவேத பிரம்மைவ பவதி. முண்டகோபனிஷத் 3:2-9 இது ஸ்ருதே. பிரம்மைவசன் பிரம்மாப்யேதி ஏவம் வேத. சந்தியாவந்தனத்திலே வருது. பிரம்மைவசன் பிரம்மாப்யேதி ஏவம் வேத. எவன் இந்த காயத்ரி தியானத்தை அறிந்து கொண்டு உபாசனை பண்ணுகிறானோ அவன் இறைவனாகவே ஆகிவிடுகிறான்னு வேதம் சொல்கிறது. சந்தியாவந்தனத்தில் வருது. சந்தியாவந்தன மந்திரம் அது, ஸ்துதி. சந்தியாவந்தனத்தில் இது வர்றதில்லை, ஆனால் வாக்கியம் அப்படி இருக்குது. இந்த கடைசியில் வருது இல்லையா, இந்த மகாநாராயணத்தில் வரும். சூர்யா சந்திரமசோர் மகிமானௌ பிராமணோ வித்வான் அபிஜயதி தஸ்மாத் பிரம்மணோ மகிமானமாப்னோதி தஸ்மாத் பிரம்மணோ மகிமானமித்யுபனிஷத். பிரம்மணா மகிமானம் ஏஷ நித்யோ மகிமா பிராமணஸ்ய. இது நித்திய மகிமா, எப்பொழுதும் இது நமக்கு மகிமை, நமக்கு உண்மையான மகிமை நாமே. எல்லாவற்றுக்கும் மகிமையை கொடுப்பவர்கள் நாமே. ஸ்வே மகிம்னி பிரதிஷ்டிதா. வேத மந்திரங்கள் நிறைய இருக்குது. இந்த மந்திரம்
மனித பிறவியை எதற்காக பயன்படுத்த வேண்டும் என்பதை நன்கு நமக்கு அறிவுறுத்துகிறது. இந்த மந்திரம் மனித பிறவியை முக்திக்காகவே பயன்படுத்த வேண்டும். மனித பிறவியை மோட்சத்திற்கு பயன்படுத்துவது தான் விவேகம். இந்த உலகத்தில் ஒட்டிக்க முடியாது. எவ்வளவு நீ கஷ்டப்பட்டு எத்தனை கோடானு கோடியை சம்பாதிச்சாலும் எவ்வளவு புண்ணியத்தை பண்ணினாலும் ஒரு நாள் இந்த உடம்பிலிருந்து விலகணும். நீ 200 வருஷம் இருக்கலாம், 5000 வருஷம் கூட இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் சரீரத்தை விட்டு கிளம்பி ஆகணும். அதை தினம் நீ நினைக்கத்தான் வேணும். என்றைக்கு இந்த உடம்பு வந்துடுத்தோ அன்னைக்கே இந்த உடம்பு போக போகிறது. ஆனால் இந்த உடம்புக்கு பர்மனெண்ட்டாக என்ன பண்ணணுமோ அதை பண்ணு. நிலையான பொருளை தேடு, நிலையற்ற பொருளை தேடாதே. ஓரளவுக்கு அதை பண்ணிக்கோ, லௌகிகத்தில் விவேகமாக இருந்துக்கோ. ஆனால் அதையே தியானம் பண்ணிட்டு இருக்காது. அதுதான் விஷயம். ஆக இகச்சேத் அவேதீத் அத சத்தியம் அஸ்தி. இல்லைன்னா இது வீணாக போயிடும். நீ வெறும் அர்த்த காமத்துக்காகவே இதை யூஸ் பண்ணிவிடாது. ஈவன் தர்மத்துக்கு கூட யூஸ் பண்ணாதேங்கிறாங்க. அதானே சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜ. ஆகவே உனக்கு இங்கே இந்த உலகத்தில் பொருள் சம்பாதிப்பதோ புலனின்பங்களை துய்ப்பதோ புண்ணியங்களை சம்பாதிப்பதோ நமது நோக்கம் அல்ல அல்ல. ஓரளவுக்கு புண்ணியத்தை சம்பாதித்து மனசை பக்குவப்படுத்தி தத்துவ ஞானத்தை உணர்ந்து முக்தி பெறுவதே குறிக்கோள். வீணாக்கிடாதே. சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ. அதுதான் அர்த்தம். அது மாத்திரமல்ல, ஆக புத்திசாலி தீராக என்ன பண்ணுறான்? புத்திசாலி இதெல்லாம் விட்டுடுறான். தீராகன்னா இந்த இடத்துல சங்கராச்சாரிய தப்பி தவறி விட்டுட்டார், இல்லாட்டி சன்னியாசின்னு போட்டுருவார். இல்லை, தீராக பூதேஷு பூதேஷு விசித்திய அஸ்மால்லோகாத் பிரேத்திய அமிர்தாக பவந்தி. ஆக ஒரு உயிரிலும் இருக்க அந்த மெய்ப்பொருளை உணர்ந்து எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருளை மெய்ப்பொருளாக கண்டு யான் எனது எனும் செருக்கை நீக்கி, உபனிஷத்தை திருக்குறள் பாஷையில் சொல்லணும். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள், அதானே பூதேஷு பூதேஷுக்கு என்ன அர்த்தம் சொல்கிறது? பூதேஷு பூதேஷு விசித்தியன்னு சொன்னால் என்ன சொல்கிறது? எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருளை மெய்ப்பொருளாக உணர்ந்து, நான் பொருளைனே சொல்லிவிட்டேன், அப்பொருளில் இல்லை, அப்பொருளை மெய்ப்பொருளாக உணர்ந்து யான் எனது எனும் செருக்கை நீக்கி. எதுக்கு சொல்கிறேன் தெரியுமோ? விசித்தியங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? எப்பொருள் எத்தன்மை தாயினும். பிரேத்தியங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? யான் எனது எனும் செருக்குன்னு அறுப்பான். இந்த திருக்குறள் ரெண்டை வச்சுட்டே வண்டி ஓட்டி விடலாம் லைஃபை. எல்லாம் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் ஒரு 4-5 திருக்குறளை வச்சுட்டே மேனேஜ் பண்ணிவிடலாம். எல்லாம் முக்கியமான திருக்குறள், சிம்பிளாகவும் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சௌரியமாக இருக்குது. தன்னுயிர் தான் அறப்பெற்றானை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும். அது தவத்தில் சொல்லியிருக்கார். ஆனால் அங்கேயே பாருங்கள், இந்த இண்டிவிஜுவாலிட்டியை விடுறதை பற்றி தெளிவாக இருக்குது. தன்னுயிர் தான் அறப்பெற்றானை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும். எல்லாரும் அவனை நமஸ்காரம் பண்ணுவாங்க. அதுக்காக அவன் பண்ணலை. அகங்காரம் மமகாரம் இல்லாதவனை எல்லாரும் வணங்குவாங்கிறார். ஆக அதனுடைய பிரயோஜனத்தையும் அழகாக சொல்லி அமிர்தா பவந்தி. இந்த மந்திரம் பாருங்கள், அங்கே என்ன முடிஞ்சது? ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனோயத் வாச்சோஹ வாச்சம் சவு பிராணஸ்ய பிராணஹ சக்ஷுஷச்சுரதிமுச்சிய தீராஃப் பிரேத்யாஸ்மால்லோகாதமிர்தா பவந்தி. அங்கேயும் சொல்லியிருக்கு, அதே தான் இங்கேயும் முடிச்சிருக்கார். ஆகவே உபனிஷத் கேனோபனிஷத் ஆக்சுவலாக முடிஞ்சு போச்சு. இப்போ அங்கே என்ன பார்த்தோம்? சிஷ்யன் குருக்கிட்ட கேட்டான். குரு முதல்ல சுருக்கமாக சொன்னார், அப்புறம் கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்லி முடித்தார். அப்புறம் அவனுடைய ஞானத்தை பரீட்சை பண்ணினார். அவனுடைய ஞானம் தெளிவாக இருக்கா அப்படின்னு பார்த்தார். தெளிவாக இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. உபனிஷத்தும் இந்த ஞானம்தான் தெளிவான ஞானம்னு சொல்லியது. அதுக்கப்புறம் என்ன கடைசியாக பார்த்தோம்? அப்புறம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வழி சொல்லியது. ஒவ்வொரு அறிவிலும் அந்த மெய்ப்பொருளை உணரலாம்னு சொல்லப்போனால் சாரம் அது. இந்த 4வது மந்திரம் இந்த இதில் கேனோபனிஷத்தினுடைய சாரமாகவே இருக்குது இந்த மந்திரம். பிரதிபோத விதித்தம் மதம் அமிர்தத்வம் ஹி விந்ததே. அப்புறம் உபசம்ஹாரம்.
மனுஷ ஜென்மாவை, மனித பிறவியை இந்த மெய்யுணர்வுக்காகவே பயன்படுத்த வேண்டும். வேறு எதற்காகவும் பயன்படுத்துவது அறிவீனம், மதீனம் அப்படின்னு உணர்த்தியது. மனித பிறவியை முக்திக்காகவே பயன்படுத்துங்கள், வேறு எதற்கும் பயன்படுத்த வேண்டாம். அதுக்காக பயன்படுத்த வேண்டாம்னா ஓரளவுக்கு அதுக்கு வச்சுக்கணும். அர்த்த காம தர்மத்துக்கு அளவு பர்சன்டேஜ் எவ்வளவுன்னா 50% ஆர் 75% இதுக்கு தான் கொடுக்கணும். 25% நீங்கள் பிரிச்சுக்கோங்க அர்த்த காம தர்மத்துக்கு. வயசா இதுக்கு வரணுங்கிறாங்க. சின்ன வயசில் பொதுவாக 25 வருஷம் ஒன்றும் அர்த்த காமமும் கிடையாது, தர்மம் உண்டு. குழந்தையிலேருந்தே நமக்கு 5 வயசுலேருந்தே தர்மசாஸ்திரம் வந்துடும். ஏன்னா சாஸ்திரம் சொல்கிறது காமம் உள்ளே போகிறதுக்குள்ளே காயத்ரி உள்ளே புகுந்துணும்பாங்க. காயத்ரி மந்திரம் காமம் மனசுக்குள்ளே வரத்துக்கு முன்னால் காயத்ரி மந்திரம் உள்ளே போயிடணுமா. இவனுக்கு 18 வயசு 25 வயசுலாம் பூனல் போட்டால், அதனால் 5 வயசுலேருந்தே தர்மசாஸ்திரம் தொடங்கிடுறது. தர்மசாஸ்திரமும் வித்யாபியாசமும் தொடங்கிடுறது. ஒரு 25 வருஷம் 30 வருஷத்துக்கு தான் அர்த்த காமம் எல்லாம். அப்பவும் தர்மம் உண்டு, தர்மம் இல்லாத அர்த்த காமம் கிடையாது. ஆக தர்மமும் வித்யாபியாசமும் பிரம்மச்சரிய ஆசிரமத்தில், கிரகஸ்தாசிரமத்தில் அர்த்தமும் காமமும் தர்ம சகிதமாக. அப்புறம் என்ன, எத்தனை வருஷத்துக்கு கிரகஸ்தாசிரமத்தை ரன் பண்ணுறது? மேக்சிமம் போனால் 60, போனால் போகிறது 60க்கு அப்புறமாவது அது வரைக்கும் சரீரம் இருக்கணுமே. சில பேருக்கு 40 போயிடுறது, 30 போயிடுறது, 20 போயிடுறது, எப்போ வேணாலும் போயிடும். அதனால் எது மெயின்னா இதை சம்பாதிச்சுட்டா அப்புறம் மற்றதெல்லாம் அதுக்கப்புறம் சரீரம் இருந்தால் நல்லது தானே, நல்ல காரியத்துக்கு உபயோகமாகும். இந்த உண்மையை உணர்வோம். இந்த அளவில் நான் கேனோபனிஷத்தை பூர்த்தி பண்ணுறேன். இதுக்கப்புறம் கதையெல்லாம் இருக்குது. அந்த கதை வேறு ஒன்றும் இல்லை, சுருக்கமாக ஒரே வார்த்தையில் சொல்கிறேன். இந்த தேவர்களுக்கெல்லாம் இதை உண்மையை புரிய வைக்கிறதுக்காக ஒரு கதை. இந்திரியங்களுக்கும் மனசுக்கும் பிரம்மம் எட்டாதுங்கிறத புரிய வைக்கிறதுக்கு ஒரு கதை, கதாரூபமாக சொல்கிறது உபனிஷத்து. நான் சுருக்கமாக சொல்கிறேன், அது அப்புறம் பார்த்துப்போம். அதாவது தேவர்களெல்லாம் ஒரு யுத்தத்தில் அசுரர்களை ஜெயித்தார்கள். அப்போ உடனே தேவர்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம் வந்துடுது. இதனால தான் நான் தான் பண்ணினேன்னு சொன்னால், அப்போ இவங்கெல்லாம் ஒரு பார்ட்டி கொண்டாடுற போது அங்கே ஏதோ ஒன்று கண்ணுக்கு தெரியாமல் ஒன்று நின்றுது. இவங்க எல்லாம் என்ன பண்ணால் அது என்னென்னு பார்த்துட்டு வான்னா, முதல்ல அக்னி போனால் அக்னியை பார்த்து அது யார் நீ யாருன்னு கேட்டுது. அது அவன் சொன்னால் நான் எல்லாத்தையும் எரிச்சுடுவேன்னா, இந்த ஒரு புல்லை போட்டு இது எரி பார்க்கலான்னு, எரிக்க முடியல. அப்புறம் வாயு போனார், நான் எல்லாத்தையும் தூக்கிடுவேன்னார். ஏதோ இந்த மாதிரி இந்த புல்லை தூக்கு பார்ப்போன்னா முடியலை, எல்லாம் வந்துடுத்து. கடைசியில் எல்லாருமா சேர்ந்து இந்திரனை அனுப்பிச்சாங்க. இந்திரனை அனுப்பித்த உடனே இந்திரன் போனோடனே அது காணாமல் போயிடுது. என்னது அவங்களுக்கு அவனாக சொன்னால் அது என்னென்னு தெரியல, ஆனால் அது பேசித்து. அக்னிகிட்டையும் வாயுக்கிட்டையாவது அது பேசுறது. இந்திரன் போனால் பேசக்கூட இல்லை, அது காணாமல் போயிடுது. அப்போ உடனே அந்த நேரத்தில் பார்வதி உமாதேவி அங்கே தோன்றா. இது என்னது இப்போ வந்தது காணாமல் போயிடுது அப்படின்னு. உடனே பார்வதி உமா சொல்கிறா, அதுதான் பிரம்மம், அதனால தான் நீங்கள் எல்லாரும் ஜெயித்தீர்கள், வெற்றி கண்டீர்கள். ஆனால் நீங்கள் என்னமோ நீங்களே ஜெயித்த மாதிரி பேசின்னு இருக்கீங்க அப்படின்னோடனே இந்திரனுக்கு ஞானம் கிடச்சிடுது. இந்திரன் மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தான். அதனால் இந்திரன் பெரியவன் ஆகிட்டான். இதுதான் கதை, வேறு ஒன்றும் இல்லை. அக்னி வாயு என்பது நம்முடைய கர்மேந்திரிய ஞானேந்திரியங்கள். ஞானேந்திரியங்களுக்கும் கர்மேந்திரியங்களுக்கும் உண்மை தெரியலை. இந்திரன்கிறது மனசு. இந்திரியங்களுக்காவது ஏதோ ஆப்ஜெக்ட் தெரியும், மனசுக்கு ஒன்றுமே தெரியலை. அப்போ அதுக்கு யார் உமாதேவிங்கிறது யாருன்னா குரு சாஸ்திரம். பிரம்ம வித்யா தான் பார்வதி தேவி. அந்த பிரம்ம வித்யை குரு பார்வதி தான் குரு, பிரம்ம வித்யா ஸ்வரூபிணி. அது மந்திர குரு சாஸ்திரமும் சேர்ந்து மனசுக்கு சொன்ன உடனே மனசுக்கு உண்மை விளங்கிடுது. அது இல்லாமல் நான் இல்லை அப்படிங்கிறது உண்மை புரிஞ்சு போயிடுது. அதனால தான் நாங்கள்லாம் செயல்பட்டோம் அப்படிங்கிறது புரிஞ்சு போயிடுது. அதான் ஒரு அர்த்தம். அப்புறம் அந்த நானே உணர்வுங்கிறத புரிஞ்சுட்டோங்கிறது தத்துவமெல்லாம் நம்ம சேர்த்துக்கணும். சரி, இந்த உண்மை புரியறதுக்கு என்ன பண்ணணும்னா சில தியானமெல்லாம் சொல்லி கொடுக்குறது. இந்த மாதிரி தியானமெல்லாம் பண்ணினியானா இது புரியும் அப்படின்னு சில தியானங்கள் சொல்லி கொடுக்கப்படுகிறது. அப்புறம் அதுக்கு வேண்டிய குணங்களெல்லாம் சொல்லி கொடுக்கப்படுகிறது. இந்த ஞானத்தை பெறுவதற்காக சில தகுதிகள், ஞானத்தை பெறுவதற்கான வழிமுறைகள்
மனப்பக்குவத்திற்கான ஞானத்தை பெறுவதற்கு இல்லை, மனப்பக்குவத்தை பெறுவதற்கான வழிமுறைகள் கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. அதோடு இந்த உபனிஷத் பூர்த்தியாகிறது. நீ என்ற உபனிஷத்தை கேட்டேன், நான் உனக்கு உபனிஷத்தினுடைய தாத்பரியத்தை சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்லி முடித்து விடுகிறது. இதை நாம் அடுத்த முறை வேறு வாய்ப்பு கிடைக்கிற போது நான் தொடர்ந்து சொல்கிறேன். இந்த அளவில் நான் இந்த கேனோபனிஷத் முகாமை பூர்த்தி பண்ணுறேன். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஞானம் நன்றாக சித்திக்கணும்னு நான் தட்சிணாமூர்த்தியை, ஆதிகுரு ஸ்ரீ பிரஜா தட்சிணாமூர்த்தியை பிரார்த்தனை பண்ணுறேன். இந்த மாதிரி சாஸ்திரங்கள் எல்லாம் படிக்கிறது ரொம்ப துர்லபம். பொறுமையாக படிக்கிறது எல்லாம் வாய்ப்பு கிடைக்காது. இது ஒரு நல்ல சூழ்நிலை. சுவாமி நமக்கு பகவான் அனுகிரகம் பண்ணியிருக்கார். ஆக நீங்கள் எல்லோரும் இந்த ஞான பலத்தினால் வாழ்க்கையில் நல்லா வாழ்ந்து ஆனந்தமாக சொல்லி உங்களையெல்லாம் மனசார வாழ்த்தி இந்த கேனோபனிஷத் வகுப்பை இந்த அளவில் நான் பூர்த்தி பண்ணுறேன். ஹரி ஓம். ஓம் ஆப்யாயந்து மமாங்கானி வாக் பிராணச்சக்ஷுஸ்ரோத்ரமதோ பலமிந்திரியாணி ச சர்வாணி சர்வம் பிரம்ம உபனிஷதம் மாஹம் பிரம்ம நிராகுர்யாம் மா பிரம்ம நிராகரோத் அநிராகரணமஸ்த்வநிராகரணம் மே அஸ்து ததாத்மனி நிரதேய உபனிஷத்சு தர்மாஸ்தே மயி சந்து தே மயி சந்து. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஐயனே எனதுள்ளே நின்று மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாதஸ்வாமிகி, ஜகன்மாதா புவனேஸ்வரி தேவிக்கு, சத்குருநாத மகாராஜிக்கு, கோமாதா கி, கங்கா மாதா கி, காவேரி மாதா கி, சுரபி சரஸ்வதி மாதா கி, சனாதன தர்ம கி.